டிஎன்ல டிஎன்ல ஓகே தான் ப்ரோ, பெருசாலாம் இல்லை, சூப்பராலாம் இல்லை. ஒரு 5 கோடி திருச்சி வரும்னு சைட்ல வச்சுக்கோங்க. எல்லாம் வந்து தெலுங்குக்கு நல்ல ரிவ்யூ இருக்கு, தமிழுக்கு அவ்வளவா இல்லைங்கிறாங்க. ஏன் அப்படி? தெரியல, தெலுங்காரங்க ட்ராக்கர் தான் ஒருத்தர் போட்டிருந்தாரு, சினிமைன்ஸா இல்ல திருச்சி பிலிம்ஸா எக்ஸாக்டா தெரியல. தெலுங்குக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு. ஆனா இது ஒன்று தாங்க, தெலுங்கு தமிழ்னா எனக்கு இல்ல ப்ரோ, ஆடியன்ஸா நீங்க சொல்றாங்க. 5 to 6 கோடி வரும் இந்த மாதிரி வரும். டங்கி ஓவராலா 60 crores பண்ணிருக்க போல ஒன் டே 58 50. எப்படி ப்ரோ அது கரெக்ட்? இன்னும் அதிகமா பண்ணிருக்கலாமா இல்ல கம்மிங்கிறீங்களா? அது ஹிந்தி மட்டும் தான் ரிலீஸ் ஆச்சு, வேற லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகல, கம்மி தான். டிஎன்ல இந்த படம் போக பாப்போம், போக பிக்கப் ஆகுமா? சலாருக்கும் லியோவுக்கும் தான் போட்டி. நாளைக்கு தெரிஞ்சிடும் சலாரோட ஓப்பனிங் என்ன, லியோட ஓப்பனிங் அது தெரியும். சலார் பிக்கப் ஆகுமா இந்த ப்ரோ தமிழ்நாட்டுல? வாய்ப்பு கம்மி தாங்க நாட்டில். ஃபைட் கிளப் திருச்சியில வாஷ் அவுட் போல இன்னைக்கு ரொம்ப சலார் வந்து நிறைய கதையே புரியாது ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு. இந்த ரொம்ப சினிமாவில் அவராக படம் பார்த்து பாக்குறப்ப அப்படிதான் இருந்துச்சு, எதுவுமே புரியல, எதுக்கு என்ன பண்றாங்க ஒண்ணுமே புரியாது. கேஜிஎஃப் சலார் அப்படித்தான் இருக்கு. நாடுன்றான், கான்சாருன்றான், கான்சாருக்கு அவர் பேர் என்ன, ஜெகவதி பாபு பேரு வரதராஜ அது ஓகே, கர்த்தாமானுங்க, கர்த்தா கர்த்தா இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து ஆடியன்ஸுக்கு டைம் ஆகும். கான்சாரு மானுங்க, கர்த்தாமானுங்க, நிறைய பேரை ஞாபகம் இல்லை ப்ரோ. ஆமா, இது ரொம்ப கஷ்டம்தான். கத்தி சொன்ன மாதிரி ஆயிடுச்சா? கத்தி எங்க ப்ரோ பிரசாத் லேப்ல பாத்தீங்களா? என்ன ப்ரோ சொன்ன மாதிரி ஆயிடுச்சான்னு நீ சொன்ன மாதிரி என்ன சொன்னீங்க? சலார் என்ன வந்து சொன்னீங்க? டவுட்டா தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஏங்க அது ஊரே சொல்லிச்சுங்க, நீங்க அது ட்ரைலர் பார்த்த உடனே தெரிஞ்சது ப்ரோ. ட்ரைலர்லயே கொஞ்சம் கன்வின்சிங்கா இல்லையே. கார்த்திக் ப்ரோ, சபாநாயகன் ஓகே, வாட்சபிளா? சபாநாயகன் ஓகே ப்ரோ, டைம் பாஸ் பார்க்கலாம். ஹாஸ்டல் படம் மாதிரி இருக்குமா? என்ன மாதிரி? இதுக்கு முன்னாடி ஹாஸ்டல் ஒரு படம் பண்ணாங்களே, அந்த மாதிரி இருக்குமா ப்ரோ? நிச்சயம் ஒரு வானம் மாதிரி இருக்குமா? லைக் அப்படியே இல்லை, லவ் அவ்வளோதான், காலேஜில் ஒரு லவ். இதை வந்து ஃபன்னாக சொல்லியிருப்பாங்க, காலேஜில் ஒரு லவ், ஸ்கூலில் ஒரு லவ், காலேஜில் ஒரு லவ், அதுக்கப்புறம் வேலைக்கு போகும்போது ஒரு லவ். அதான் ஃபன்னாக ஜாலியாக அந்த எஸ்எம்எஸ் அந்த ஸ்டைலில். இன்னைக்கு எஸ்எம்எஸ் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பா. சலார் எங்க பாத்தீங்க? பிரசாத்லயா? ஆமா. அதே ஒரு கேஜிஎஃப் ஒண்ணுமே உங்களுக்கு நிறைய கேரக்டர்ஸ் ரொம்ப கொஞ்சம் புரியாத மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. ஸோ அதே எஃபெக்ட் தானா சலார்ல? ஆமா ப்ரோ. கேஜிஎஃப் ஒன்னுக்கும் ரிவ்யூ இதே மாதிரி தான் ப்ரோ வந்துச்சு, ஓவர் பில்டப்பா இருக்கு, ஹீரோவுக்கு ரொம்ப பில்டப் கொடுக்குறாங்க, இதே மாதிரி நல்லா ஞாபகம் இருக்கு, இதே ரிவ்யூஸ் தான் வந்துச்சு நான் அப்ப ரிவ்யூஸ்ல பாக்குறப்ப. படமா கேஜிஎஃப் நல்லாவே அது அது ஒரு ஸ்டார்டிங் இருக்கும், இன்ட்ரோல் இருக்கும், ஃபினிஷிங் இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் மிஸ்ஸிங். அதான் அது கேஜிஎஃப் முடியிறப்போ செமையா முடியும் ப்ரோ. அந்த வெட்டுறது அந்த இதெல்லாம் இதுல கொஞ்சம் ஹை பாயிண்ட், ரொம்ப கிளைமேக்ஸ் மட்டும் ஹை பாயிண்ட் கம்மியா அந்த மாதிரி. இந்த படத்துல வில்லனே கிடையாதுங்க, சலார்ல வந்து வில்லனே இல்லை, தான் பிரச்சனை. பிருத்விராஜ் தான் வில்லன்னு சொன்னேன். பிருத்விராஜ் தான் இல்ல, விக்ரம் படத்தோட அப்கிரேட் ஃபுல்லா சலார். இது ஃபர்ஸ்ட் பார்ட்ல அப்படி தெரியல, அப்படியே ஸ்டோரி மட்டும் மூவ் ஆகுது. இந்த படத்துல இல்ல, பார்த்த படத்துல இல்ல. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்ல என்ன காட்டுறாங்கன்னு தெரியாது. பார்த்த வரைக்கும் வில்லனே தான் இல்ல, அவன் விக்ரம் படத்துலயே அதான நடக்கும். நான் பார்த்த படத்தை சொல்றேன், பார்த்த படத்துல வில்லனே கிடையாது. கார்த்திக் ப்ரோ, இந்த பில்டப் சீன்ஸ் வந்து பிரபாஸுக்கு ஒத்துருதா? லைக் ராக்கி பாய் மாதிரி ரொம்ப லேட்டுங்க. ஐயோ அடியா சும்மா ஏயா பில்டப்பா காட்டிட்டு இருக்கேன் அந்த மாதிரி தான். உண்மையிலே அதுதான் ப்ரோ எனக்கு தோணுச்சு. படத்துல இந்த டைலாக் பேசுறதையும் கொஞ்சம் ஸ்லோ மோஷன் கம்மி பண்ணா படத்தோட டைமிங்கே கம்மி பண்ணிடலாம்.
ஒரு டைலாக்குக்கும் அவ்வளோ கேப் இருக்கு. ஸ்லோ மோஷன்லயே படத்தை ஓட்டுன மாதிரி இருந்தது. ப்ரோ மாஃபியா படம் ரிவ்யூ மாதிரி இருக்கு. இல்ல இதே மாதிரி தானே வந்து கேஜிஎஃப் இருந்தது. ஓவர் பில்டப், ஓவர் நிறைய ஸ்லோ மோஷன், அது இது நிறைய இருந்தது. இது ரொம்ப ஓவர் டோஸா இருக்கும் ப்ரோ. நீங்க படம் பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும். இதை வச்சு எப்படி ப்ரோ செகண்ட் பார்ட்ல எடுப்பாங்க? நல்லா எடுப்பாங்களா? ஆல்ரெடி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சாலார் செகண்ட் பார்ட். இதுல ரொம்ப ஸ்லோ மோஷனுங்க, ரொம்ப ஸ்லோ. அதுவும் ஹீரோ வந்து ஒரு கட்டத்துக்கு மேல எங்க அடிச்சு தொலைங்க அவங்கள அந்த மாதிரி இருக்கான். நம்மளே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பாரு இதுக்கு மேலே என்ன ஹீரோ போது நடிப்பாரு அப்படின்ற மாதிரி யோசிக்க வச்சுட்டாங்க. கேஜிஎஃப் வந்து ஒரு மேஜிக். அந்த மேஜிக்கை வந்து திரும்ப திரும்ப கிரியேட் பண்ண நினைச்சா அது நடக்காது. எல்லா ராக்கெட் கீக்கெட் எல்லாம் எல்லாமே இருக்கு ப்ரோ அவன்கிட்ட. ஃபேண்டசி படம் ஓகே, பட் லாஜிக் யோசிக்க கூடாது அப்படின்னா லாஜிக் சுத்தமா யோசிக்க வேணாம் அப்படின்னு விட்டா கூட அது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நேற்று டங்கி பார்த்தப்பயோ அது ஒரு ஃபேண்டசி படமா பார்த்தப்ப எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரியலா கனெக்ட் பண்ணா எப்படி அதெல்லாம் நடக்கும்ன்றது ஃபேண்டசியா யோசிக்கிறப்ப படம் நல்லா இருந்தது. டங்குமே கொஞ்சம் சினிமாட்டிக் அந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. கொஞ்சம் நிறைய இது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்ல. டன்கி பரவாயில்ல, சலாருக்கு டன்கி பரவாயில்ல. சரி கார்த்தினா, இது ஜவானா சலாரான்னு கேட்டு என்ன சொல்லுவீங்க ரெண்டுல? ஜவான் தான் சொல்லுவேன். ஜவானை விடவா மோசமா இருக்கு? நாளைக்கு தான் போகணும். ஜவான் மோசமா இல்லைங்க. ஜவான்ல நிறைய இந்த மேக்கிங்ல நமக்கு வந்து இதெல்லாம் இருந்துச்சு. பட் அதை தாண்டி அதுல ஒரு எமோஷன்லாம் இருந்துச்சு இல்லையா? சலார் சுத்தமா அது ஒர்க் ஆகல. ஜவான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்மையா இருக்கும் ப்ரோ. செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப டீடைல்டிங்கா லாக் அடிச்சிடும். அது நமக்கு என்னன்னா நிறைய படம் பார்த்துட்டோம் அப்படின்றதுனால ஜவானை பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்த சீன்றா அப்படின்ற மாதிரி இருக்குமே தவிர, ஒரு சில இடங்கள்ல எமோஷனலாம் நல்லா ஒர்க் ஆயிருக்கும் ஜவான்ல. அதுவே இல்லை சலார்ல. சொல்ல ஆகலாம் நாளைக்கு அது பண்ணலாம், அது வேற. கார்த்திக் ப்ரோ இந்த காஞ்சனிங் கண்ண போனது என்ன ஃபெயில்டா ப்ரோ? இது படம் நல்லா இருந்துச்சு, ஆனா அது கலெக்ஷன் படம் நல்ல கலெக்ஷன் தான். அவங்க எதிர்பார்த்த கலெக்ஷன் வந்துருச்சு. அவங்க எதிர்பார்த்த ஓடிடி விட்டாங்க. அந்த படம் நல்ல ப்ராஃபிட் தான் ஏஜஸ்க்கு. கார்த்தி ப்ரோ எஸ்எஃப்எக்ஸ் எப்படி இருந்துச்சு ப்ரோ? சவுண்டு ரொம்ப இறைச்சலா இருந்ததா இல்ல கிளியரா இருந்ததா? எனக்கு கேஜிஎஃப் அதுக்கான சீன்ஸ் இல்ல ஃபர்ஸ்ட் அதுக்கான சீன்ஸே இல்ல இந்த படத்துல. இல்ல கேஜிஎஃப் 2 பார்க்கும்போது எனக்கு கண்ணா பின்னான்னு எல்லா ஸ்பீக்கர்ல இருந்து கத்திக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கு. ஒரு ஸ்மூத்தனிங்கா அந்த மாதிரி இல்ல. இதுலயும் அப்படிதான் ப்ரோ. இப்ப லியோல எல்லாம் பிஜிஎம் இருக்கும், சட்டலா இருக்கும். ஆனா கேஜிஎஃப்லாம் பார்க்கும்போது கண்ணா பின்னான்ட்டு ஏதோ மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்படிதான் ப்ரோ இருக்கு. இந்த படத்துல இருக்கு. அது ரொம்ப தலைவலிக்குது ப்ரோ அந்த மாதிரி. கார்த்தி ப்ரோ இப்பதான் சலார் பார்த்துட்டு வரேன். ஓவர் பில்டப் ப்ரோ, செம்ம டிசப்பாயின்மெண்ட் இது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ப்ரோ? எனக்கும் பிடிக்கல ப்ரோ. இது என்ன ப்ரோ, இது ஒரே ரொம்ப ஸ்லோ மோஷனு. இத்தனை மிலிட்டரியை கூப்பிட்டு வரானுங்க, ஒத்தால இவர ஆர்மிங்கிறானுங்க. அவரே அந்த பிருத்திவிராஜ் அவரே பைத்தியக்காரங்கிறாரு அவரை. இது ஒரு மாஸ் டைலாக்னு வச்சிருக்கானுங்க. தமிழ் டைலாக் ரொம்ப ஒஸ்ட்டுங்க படத்துல ஆரம்பத்துல இருந்து. மேபி தெலுங்குல நல்லா இருக்கும் போல, தமிழ்ல இது ரொம்ப மோசமா. தமிழ் டைலாக் ரைட்டர் யாருன்னு தெரியல. அவர் வந்து கூப்பிட்டு ஆரத்தி தான் எடுக்கணும். அவ்வளவு கேவலமா இருந்துச்சு தமிழ் டைலாக். அவர் இவருக்கு பில்டப் பண்றாரா இல்ல இவர் நமக்கு முக்க பண்றாருன்னு மாதிரி இந்த மாதிரி இருந்தது. பிருத்திவிராஜ் ஓன் டப்பிங் தானே?
இல்ல தமிழ் டைலாக் சொல்றேன், டைலாக் ரேட்டர் ரொம்ப கேவலமா இருந்துச்சு தமிழ் டைலாக்லாம். இல்ல பிருத்திவிராஜ் ஒரு அளவுக்கு சென்ஸ் பண்ணிருப்பாங்கல்ல டைலாக். இந்த வாட்டி பிருத்திவிராஜ்க்கு ரோல் இல்ல ப்ரோ, எதுவுமே ரோல் இல்ல. ஜஸ்ட் லாஸ்ட்ல தான் ஒரு ஃபைட் இருக்கு, பேசிட்டே தான் இருக்காரு. இல்ல அவர் பேசுறதே எனக்கு வந்து விவேக் ஓபராய் பேசுற மாதிரிதான் இருந்துச்சு. சைட்ல இருந்து இவரு பிருத்திவிராஜ கூட இப்படி பில்டப், ஹீரோக்கு பில்டப் பேச விட்டாங்களே மாதிரி இருந்தது ப்ரோ. ஆனா மார்னிங் ஷோ பார்த்துட்டு எல்லாரும் ரிவ்யூ பயங்கரமா போட்டுருந்தாங்க ப்ரோ. அதை பார்த்தா ப்ரோ நிறைய பேர் அது யூஸ்வலா இருக்கிறதாங்க, எப்பயுமே நீங்க நம்பாதீங்க அதை. எப்பயுமே எல்லா படத்துக்கும் டன்கி என்ன, டன்கி மட்டும் என்னாச்சு, எல்லாம் மாஸ்டர் பீஸ் நானுங்க, அது நானுங்க பிரில்லியன்ட் ரேட்டிங் அதுன்னு போட்டானுங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு எப்பயுமே நீங்கள் வந்து காலையில் வந்து எந்திரிச்சோன்னு நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி எப்பயுமே ரிவ்யூ பார்க்காதீங்க. எல்லாம் இந்த மொதல் ஷோவை பார்த்து முடிச்சுட்டு ஆர்வ கோளாறுல ஏதோ ஒன்று போடுவானுங்க, அதெல்லாம் கண்டிப்பாக எடுக்காதீங்க. ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, ஒரு ஷோ 2 ஷோ வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்ததுக்கப்புறம் தான் எல்லாம் கரெக்டாக தெரியும். அது இங்கே கொஞ்சம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அந்த ஃபேன்ஸ் வந்து லைக் பண்ணுவாங்க, ஃபேன்ஸ் வந்து இது போடுவாங்க, அதுக்காக வந்து இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று போடுறது, சூப்பரு, சம்பவம், வேற லெவலு, அந்த லெவலு இப்படின்னு போடுறாங்க இல்லையா. அது இந்த படத்துக்கு இல்லை, எல்லா படத்துக்கும் அதுதான் நடக்குது. அது நெகட்டிவாக போட்டாலும் கீழே வந்து திட்டத்தை வந்துடுறான், உனக்கு படம் பார்க்க தெரியுமாட்டா, நீ எந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த படத்தை பற்றி எதுவுமே சொல்லி இப்படி வந்துடுறானுங்க. இந்த சோஷியல் மீடியா அப்படி தானே, பீப்புள் மேயர் தானே. சோஷியல் மீடியாவில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஓகே இன்னொருத்தரோட ஒப்பீனியன், அந்த ஒப்பீனியனை கேட்கறதுக்கே இங்கே யாரும் ரெடியா இல்லை. ப்ரோ சேலம் போறீங்களா ப்ரோ இந்த வீக்கு? போகணும், வந்து முடிவு பண்ணல. நான் வந்து நாங்கள் திடீர்னு முடிவு பண்ணுவாங்க, கிளம்பி போயிட்டு அவங்க சேலம் தானே. கார்த்தி ஒரு டவுட்டு கார்த்தி, இப்போ எங்க ஊர்ல எல்லாம் தியேட்டர் இருக்கு, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆன்லைன்லாம் அவ்வளோ வாங்குறது கவுண்ட் இருக்கு. குளத்துல சொல்றேன், நான் இப்ப சென்னையில தான் இருக்கேன், பட் குளத்துல அங்கெல்லாம் வந்து ஹலோ சொல்லுங்க அங்கெல்லாம் வந்து ஆன்லைன்ல இப்பதான் வந்திருக்குது, பட் கவுண்டர் டிக்கெட் விற்கிறாங்க. அந்த ஷேர் எப்படி ஸ்பிட் பண்ணிக்குவாங்க? ப்ரொடியூசரோட கணக்கு கரெக்டாக கட்டுவாங்களா? ஆமா எல்லாமே கட்டுவாங்க. இல்ல கவுண்டர்ல வந்து எவ்வளவு விற்கிது, என்ன ஒவ்வொரு ஷோக்கு எத்தனை சீட்ஸ் போகுது என்னங்கிறது இவங்க சொல்லிதானே அவங்களுக்கு தெரியும், இல்ல அவங்க ஆள் வச்சிருப்பாங்களா ப்ரொடியூசர்? எல்லா தேட்டருக்கும் ஒரு ஆள் போடுவாங்க, எல்லா தேட்டருக்கும் ஒரு ஆள் போடுவாங்க, எல்லா ஷோக்கும் போடுவாங்க. எல்லா தேட்டருக்கும் 4 ஷோ ஓடுதுன்னா ஒரு தேட்டருக்கு ஒரு ஆள் போட்டுருவாங்க, ரெப்ரஸன்டேட்டிவ் போட்டுருவாங்க, அவங்க போய் பார்த்துக்குவாங்க. படம் முடிகிற வரைக்கும் பார்த்துக்குவாங்களா? ஆமாம்மா, அந்த படம் எத்தனை நாள் ஓடுதோ அத்தனை நாள் அங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு 400 ரூபா சம்பளம் டெய்லி. ஓகே ஓகே. இது அவங்க தேட்டருக்காரன் கரெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அப்படியே இருக்கும். அதுக்கு மேலே வந்து செக்கிங்லாம் விடுவாங்க, அப்பப்போ கார்லாம் வந்து ஸ்குவாடெல்லாம் விட்டு நடுவில் இதை பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். எங்க ஊர் தேட்டர்ல தான் கலைப்புலி தானு தான் இப்போ கான்ட்ராக்ட் எடுத்து ரிலீஸ் எடுத்திருக்காரு. அதை தாண்டியுமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், ஊழல் இல்லாத இடமே இங்கே இல்லையல்ல. இந்த மாதிரி ஓப்பனான இடத்துல எல்லாத்துக்குமே இருக்கும், இந்த ஊழல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஒரு 100 டிக்கெட் போற இடத்துல 10 டிக்கெட்லாம் கொஞ்சம் திருடதான் செய்வாங்க, பட் அதை தாண்டியுமே கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு இருக்கு. இந்த மாதிரி கண்ணால கேஜிஎஃப், இங்க பாத்தீங்கன்னா பதான், ஜவான் அந்த மாதிரி வந்துருக்கு. தமிழ்ல எப்ப அந்த மாதிரி ஒரு படம் வரும்? சொன்ன லிஸ்ட்ல எந்த மாதிரி படமும் தமிழ்ல வர வேண்டாம்னு. வாய்ஸ் கட் ஆயிடுச்சு ப்ரோ, என்ன சொன்னாரு? இல்ல பதான், கேஜிஎஃப், சலார் இந்த மாதிரி படம் இப்ப தமிழ்ல வரும்னாரு. அந்த மாதிரி படம் எதுவுமே தமிழ் அதர் லாங்குவேஜ்ல வரப்பதான் ப்ரோ இங்க தமிழ் ஆடியன்ஸ் ரசிப்பாங்க. நம்ம ஹீரோஸ் ஏதாவது நடிச்சாங்கன்னா நேரத்துக்கு இதெல்லாம் ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடும்.
நம்மள கொஞ்சம் ராப் மாதிரி படம் இருந்தா நல்லா இருக்கும். அந்த அசுரன் அந்த மாதிரி நேட்டிவிட்டி சப்ஜெக்ட்ல படம் இருந்தது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி படம் மேக்ஸிமம் வர மாட்டேங்குது, ரொம்ப வர இது மாதிரி மாட்டேங்குது. முன்னாடியே வந்துருச்சு ப்ரோ. நரசிம்மா குருவிலாம் அப்பவே எடுத்துட்டாங்க ப்ரோ. நம்ம மாசா இதை விட மாசா குருவியா? நல்லா விஜய் ஃபேனுங்க நாங்க. அப்புறம் அஜித்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருவோம். நானும் விஜய் குருவி எல்லாம் மாசம் சொல்லாதீங்க. நேத்து இல்ல நேத்து கேஜிஎஃப் இல்ல நான் கேஜிஎஃப் நல்லா இல்லைன்னு சொன்னதுக்கு துபாய் கேஜிஎஃப் ஃபேன் கிளப்னு சொல்லி வந்து என்ன வாரம் வர்றாரு. நான் எதுவுமே வாயத்தரக்கூடாது அப்படின்னு இருந்தேன். துபாய் கேஜிஎஃப் இப்ப யார் பேசுனது இப்போ? குருவியெல்லாம் மாசம் எடுத்துறாங்க, யார் சொன்னது? மோகன் முகமது. நான் தான் ப்ரோ சொன்னேன். குருவியில நீங்க தான் சொன்னீங்களா? சொன்னீங்களா? நான் தான் சொன்னேன். ஓகே. என்னைக்காவது ஏதோ ஒரு விஜய் ஃபேனை வந்து குருவி வந்து சூப்பர் படம் பேசியிருக்காங்களா? என்னைக்காவது ஏதோ ஒரு விஜய் ஃபேனை வந்து குருவி சூப்பர் படங்க அப்படிங்க இப்படிங்க ஏதோ ஒன்று பேசியிருக்காங்களா? அந்த படம் வந்து ஓடலை, அது நல்லா இல்லை. அது விஜயும் பேசினதில்ல, விஜய் ஃபேன்ஸும் பேசினதில்ல. ஆனா நம்ம எத்தனை படத்துக்கு முட்டு கொடுத்தோம் வந்திருக்கோம் இங்க மொக்க படத்துக்கு. நம்ம வாழ்க்கையே மொக்க படத்துக்கு முட்டு கொடுக்கறதுலாம் ஒழிக்கிட்டு இருக்கு. நம்ம பேசலாமா அடுத்தவங்களை பத்தி? அவங்க ஜென்யூனா ஒத்துக்கிறாங்க. பீஸ்ட் சரி ஓகே சரியில்லை, குருவி ஆமா சரியில்லை, சுறா அது மொக்க அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. நம்ம என்னைக்காவது ஒத்துக்கிறோமா? வீரமே நமக்கு என்னைக்காவது அந்த மெச்சூரிட்டி இருக்கா? என்னைக்கு இருக்கு? எந்த படம் லாஸ்டா படம் நல்ல அந்த படம் என்ன படம் சொல்லுங்க லாஸ்டா? குருவி தூட்டி உங்களுக்கே பிடிச்சிருந்தீங்க துணிவு. ஓகே, அதுக்கு முன்னாடி வரும் ஒன்னொன்னு வரும். அதுக்கு முன்னாடி மாதிரி என்னைக்குமே வந்து விசுவாசம் தான் நம்புறோம். வீரம், வேதாளம், விசுவாசம். ஐயோ எங்க வீரம்லாம் சைஸே சொல்லாதீங்க. ஐயோ வீரம்லாம் பார்க்கவே முடியலங்க, சீரியஸா பார்க்கவே முடியலங்க. வேதாளம் சொல்லவே வேண்டாம். விசுவாசம் அந்த சென்டிமெண்ட் என்னைக்காவது வந்து குருவி வந்து நல்லா படம் சொல்லி பேசியிருக்காங்களா? அப்ப நம்ம தான் வந்து இஷ்டத்துக்கு வந்து முட்டு கொடுத்து உட்காந்துருக்கோம். நம்ம அவங்க அந்த லீவெல்லாம் தாண்டி வேற லீவ்ல போயிட்டாங்க. இப்பதான் சொன்னாரு மாஸ் படம். அவங்க வந்து அது ட்ரோல் பயங்கர ட்ரோல் ஆச்சு. அவங்களே கழுவி ஊத்துவானுங்க. விஜய் ஃபேன்ஸ் வந்து படம்னால அவங்களே கழுவி ஊத்துவானுங்க. பட் அஜித் ஃபேன்ஸ் ஒத்துக்கவே மாட்டாங்க. வீரம் நல்லா இருக்கு, விசுவாசம் நல்லா இருக்குது, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. வீரம்லாம் பார்க்கவே முடியல. இன்னொரு யாராவது போய் பாருங்க, படத்துல பாருங்க. வீரம்லாம் பார்க்கவே முடியல. அதெல்லாம் படத்திலே லிஸ்ட்லயே இருக்கக்கூடாது. நீங்க சொல்லுங்க ப்ரோ, எந்த படம் நல்லா இருந்துச்சுன்னு? உங்களுக்கு எந்த படம் நல்லா இருக்கு? வலிமை இது நல்லா இருந்தது. இப்ப லாஸ்டா வந்தது நல்லா இருந்தது, துணிவு நல்லா இருந்தது. அதுக்கு முன்னாடி அஜித் படம் எல்லாம் எனக்கு ஒன்னும் ஒட்டவே இல்லைங்க. எனக்கு மங்காத்தா நல்லாதையா? மங்காத்தா, வாலி இல்லைங்க. லிஸ்ட் ஒரு 4 படம் சொல்லாங்க. 60 படத்துல ஒரு 4 படம் சொல்லாங்க. நல்ல படம் சொன்னா 60 படத்துல 4 படம் சொல்லாங்க. அமர்கலம், வாலி, அதுக்கப்புறம் வந்து மங்காத்தா, இந்த படம். அதை தவிர வந்து நீங்க எது வேற எது சொல்லுங்க, வேற ஏதாவது படம் சொல்லுங்க. சிட்டிசன் இருக்கு, காட்ஃபாதர். எனக்கு ஒத்து வரல. வில்லன் தயவு செய்து வேணாங்க, தயவு செய்து வில்லனை பத்தி பேசவே பேசாதீங்க. சிட்டிசன் கூட நான் எடுத்துக்கலாங்க. இல்ல நான் அப்பெல்லாம் நியூட்ரல் ஃபேன் தான். அப்பெல்லாம் எனக்கு வில்லன்லாம் ஒத்தே வரலங்க. என்னங்க ஒண்ணுமே இல்லைங்க. அது ஆக்சுவலா காமன் மேன் யாராவது படம் நீங்க பாருங்க. அஜித் ஃபேனை தவிர இதெல்லாம் தேவையா சொல்லுங்க? குருவின்னு ஒண்ணு இழுக்க போய் இதெல்லாம் தேவையா? இல்ல நான் பேசுறது அப்புறம் சொல்லுங்க. ஏன்னா வில்லன் வந்து இல்ல அப்படி சொல்லுங்க, சொல்றேன் அவ்வளவுதான். இப்ப அடுத்தவன நம்ம வந்து ஒரு குறை பேசும்போது நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிக்காம குறை பேசணும். இப்படிதான் பாத்தீங்களா எல்லாத்துக்கும் வில்லனே இட்டுதான். பட் இருந்தாலும் வராங்கல்ல, அப்படித்தான் வருவாங்க. நம்ம பேசணும் வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் பேசினா இப்படிதான் வருவாங்க. வேற வழி ஹிட்டா இருந்தனால ஒரு படம் நல்ல படம்னா சொல்ல முடியாது. அதான் ப்ரோ, உங்களை தப்பு சொல்லுங்க. எல்லாருடைய பர்சனல் வியூ அவ்வளவுதான். ஒரு படம் பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னா அது
வந்தோன்னே அவனு குருவி ஆமா குருவி ஃபிளாப் அவங்களே சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க என்ன இட்டு நான் உட்காந்து கதறிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையாது. ஆனா நீங்க பேசும்போது அடுத்தவன் டிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. நீங்க அடுத்தவனுக்கு டிகேட் பண்ணணும் ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன ரேஞ்சில் இருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். மேரி கிறிஸ்மஸ் ட்ரெய்லர் பாத்தீங்களா ப்ரோ? நல்லதா இருக்கு. உங்க ஒப்பீனியன்? நல்லதா இருக்கு. ஆனா ரிலீஸ் டேட் வந்து இல்ல அப்படி இருக்காது, த்ரில்லரா இருக்கும். அவரு முன்னாடி படம் பாத்துருக்கீங்களா? அந்த ஸ்டைல்ல இருக்கும். அது கிறிஸ்மஸ்க்கே வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆர்ட்டா இருந்துச்சு. அது கிறிஸ்மஸ் தான் பிளான் பண்ணாங்க முன்னாடியே. டேட் மாறிடுச்சு. பார்ப்போம். இப்போ ஜனவரி அப்புறம் ஜனவரி 12 பொங்கல். அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வருமா ப்ரோ? லால் சலாம்க்கு லால் சலாம் தெரியல ப்ரோ. இன்னும் 2-3 நாள் வந்துருவோம். வந்தா 2-3 நாள் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணுவோம். ஒன்னும் வருது இல்ல வரல. எனக்கு தெரிஞ்சு 90% வந்து போஸ்ட்போன் தான். பார்ப்போம். ஆடி லான்ச் எது வருதோ அதை பொறுத்து முடிவு பண்ணாலும் ப்ரோ. இது வரைக்கும் எதுவும் இல்ல. கேப்டன் மில்லர் இருக்கு. கேப்டன் மில்லர் அடுத்த வாரம் இருக்கும் ஆடி லான்ச். நீங்க போறீங்களா ப்ரோ அயர்லாந்துக்கு? ஏதோ தாஜ்ல பண்றான்னு சொன்னாங்க. அயர்லாந்து வச்சிருக்காங்க செவ்வாய்க்கிழமை. பார்ப்போம். இப்போ இங்கே பிரஸ் மீட் இருக்கும்ல அயர்லாந்துல? பிரஸ் மீட்ல இருக்காது, ஆடியோ லான்ச் பண்ணுறாங்க. பிரஸ் மீட் இருந்துச்சுன்னா எப்படி ஃபேஸ் பண்ணுவான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைமா பிரஸ் மீட் வர என்னாச்சு? சிவகார்த்திகேயன் சொல்றேன். ஏதாவது கண்டிப்பா வந்து கொஸ்டின் எழுப்பாங்க. ஏதாவது கண்டிப்பா சொல்றாரு போல. ஆமா ஆமா, ஏதாவது கண்டிப்பா இந்த கொஸ்டின் எழுப்பாங்க. எப்படியும் அவர் வந்து ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். அதனால ஏதாவது பிரஸ் மீட்டுக்கு இப்போ எப்படி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தா என்ன பண்ணுவான்னு தெரியல. கார்த்திபுரம் நடராஜன் வந்திருக்காரு. இந்த விமர்சனம் இல்லாத எந்த ஹீரோ இருக்காரு தமிழ் சினிமால? நீங்க சொல்லுங்க. எங்க சிம்புலாம் இருந்தா கூட ஒன்றும் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க. தனுஷ் எல்லாம் கூட கேர் பண்ணிட்டு இருந்தாங்க. சிவகார்த்திகேயனை வந்து கேர் பண்றீங்களா ரொம்ப? இல்ல நம்பி ஏமாந்த ஆளுங்க சிவகார்த்திகேயன். சரிங்களா? அது வந்து அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஆளுங்க அவர்லாம். எந்த லிஸ்ட்ல வச்சிருந்தீங்க? ராமர் லிஸ்ட்லயா? ஏங்க இதெல்லாம் ஒரு மேட்டர். திலீப்னு ஒரு நடிகர் வந்து ஒரு ஹீரோனை கடத்திட்டு போயிட்டாரு அதுன்னு சொல்லி அதுல நியூஸ் வந்துச்சு. அப்போ வந்து பெரிய கேஸ் எல்லாம் ஆச்சு கேரளால. அதுக்கு அடுத்து அவர் வந்து படமே ஹிட்டு தான். இங்க 3 கல்யாணம் பண்ண ஹீரோலாம் இருக்காங்க, தெலுங்குல இருக்காங்க. பொன்னாடி வந்து அவங்கள வந்து காரி துப்புனா வீடியோலாம் இருக்கு. எவ்வளவு அந்த இதெல்லாம் வந்து பெருசா சினிமாக்கு இதுக்கும் பர்சனல் விஷயத்துக்கும் அஃபெக்ட் ஆகாதுங்க. உங்களுக்கு தெரியாது. ஓகே, அப்படி இருந்தா கூடமே இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு படத்தை பார்க்கறதுக்கு எல்லாருமே இருக்காங்க. அது நீங்க இல்லைன்னு சொன்னாலும் வந்து ஏத்துக்க முடியாது. ஏன்னா கண்டிப்பா அது வந்து படத்தை எதுக்கு பாதிக்கும்? இப்ப எல்லாருமே நீங்க வந்து எல்லாருமே ஐயோ இவர் படத்தை பார்க்க கூடாது அப்படின்னு உட்காந்துட போறீங்கன்னா அவரை பேசுறதுக்கு டிலீட் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட், அவ்வளவுதான். வேற என்ன? அவரை விமர்சனம் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட். அப்படிதான் நடக்கும். அது இந்த சோசியல் மீடியாக்கு மட்டும்தான். இல்ல ஒரு ஃபேனா இல்லாதவங்க வந்து அந்த படத்தை வந்து பார்ப்பாங்க. சரிங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா படத்தை பாக்குறாங்களோ இல்லையோ, அவன் படத்தை எதுக்கு நான் போயிட்டு அவன் ஃபேன்ஸ் பார்ப்பாங்க. அது வந்து வேற. சரிங்களா? அது ஃபேன்ஸ் இல்லாத ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. அது சிவகார்த்திக் பண்ணா ஒரு நல்லா இருக்கும். அவரு கொஞ்சம் நல்ல ப்ரோ. ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸ் நீங்க சொல்றீங்க ப்ரோ. இப்போவே வீட்டுல மட்டும் நீங்க இந்த கிராஃப்டி தான் நேற்று வந்து அயலான் நல்லா இல்லைன்னு சொல்லி சொன்னல, நீங்க தானே? இல்ல நான் சிவகார்த்திகேயன் ஃபேனும் இல்ல. தனுஷ் ஃபேன் ப்ரோ. நீங்க வேற. நான் நேற்று வந்து அயலான் வந்து படம் பார்த்துட்டாங்க நல்லா இல்ல அப்படின்னு சொன்னது நீங்க தானே? அயலான் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியலன்னு நான் சொன்னேன். ஏன்னா அது வந்து வேற சப்ஜெக்டே வேற. சரிங்களா? சப்ஜெக்டே வேற. அதை வந்து எவ்வளவு கிராண்ட். இல்ல எனக்கு நேத்து புரியல, இன்னைக்கு புரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான்.
ஒரு 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 நேத்து இது புரியல, சொன்னாரு. இன்னைக்கு புரிஞ்சிருச்சு. இன்சைடர் நியூஸ் கேப்டன் மில்லர் வேற லெவல் அப்படி இப்படின்னு சொன்னாரு. அப்பவே இல்ல புரிஞ்சிருச்சு. இல்ல அதை பத்தி நம்ம விமர்சனம் பண்ண விரும்பல. அது ஓகே, அவரு இன்சைட் தெரிஞ்சுன்னு தான் சொல்லலாம். பட் ஓகே, நேற்று சொன்னாரு, ஓகே, அதை நம்ம எல்லாத்தையுமே அவர் சொல்றது ஏத்துக்கிட்டோம். கேப்டன் ஐலாண்ட்லாம் இப்படி ஒன்றும் தெரியாதுங்க, அதெல்லாம் எப்படின்னா இருக்குன்னு தெரியாதுன்னு. ஆனா இன்னைக்கு வந்து சிவகார்த்திகேயன் படத்துல வருவாங்களா இதுக்கப்புறம் தேட்டர்ல அப்படின்னு தோணும் போது தான் தெரியுது. ஓகே, ஓ அவரா நீங்க அப்படி. இதுல என்னங்க இருக்கு? ரெண்டாவது முறை நீங்க துப்பறிவாளன் மாதிரி வேலை செஞ்சு அப்படி ஏங்க ஒருத்தர் பேசும்போது அப்படி கிடையாது. எல்லாருமே பேச விட்டோம்னா வந்து அவங்க யாரு என்னன்றது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இல்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் 2 நாள் 3 நாள் ஏதோ ஒரு கட்டத்துல அவங்க தெரிஞ்சிடும். அவங்களோட இன்டென்ஷன் என்ன, எதுக்காக பேசுறாங்கன்னு தெரிஞ்சிடும். தாராளமா பேசிட்டு இல்லைன்னா இருக்கு. விஜயை சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நான் ஒன்றும் தப்பா ஒன்றும் சொல்லியே இப்போ. இல்லைங்க, நான் வந்து ஒருத்தருக்கு யாருக்கு அகைன்ஸ்டாவே கிடையாது. நல்லா இருந்தா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஒரு படம் வந்து நான் ஓரளவுக்கு நான் கெஸ் பண்ணிடுவேன். நான் முன்னாடியே நிறைய படத்துக்கு நான் கெஸ் பண்ணியிருக்கேன். மாதிரி இது சரி வரும் வராதுன்னு அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். தெரிஞ்ச விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். எனக்கே தெரியாது, நான் சொல்றேன் அவ்வளவுதான். நீங்க நேத்து பேசுனா நான் ஏத்துக்கிறேன், அவ்வளவு. இன்னைக்கு பேசுனா ஏத்துக்கிறேன், அவ்வளவுதான். எல்லாரும் கேட்கறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சிவகார்த்திகேயன் இதனால வந்து வர மாட்டாங்க, பிரஸ் மீட்டை பேஸ் பண்ண முடியாது, அவர் படத்துக்கு ஆடியன்ஸ் சொல்ல மாட்டாங்க, ஜென்ரலா இருக்கும், இவன் படத்துல போய் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு போயிடுவாங்க. இது எல்லாத்தையுமே ஏத்துக்கிறோம். இது இல்ல, இது எல்லாத்தையுமே ஏத்துக்கிறோம். காமன் கொஸ்டினா கேட்டேன். ஏன்னா ஒரு ஆடியோ லான்ச் இருக்கு அப்படின்னா பிரஸ் வந்து கண்டிப்பா வேஸ்ட் பண்ணுவாங்க. பிரஸ் தான் வந்து ரொம்ப நாளா வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த விமர்சனம் வராத எந்த ஹீரோ இருக்காரு சொல்லுங்க ப்ரோ? விஜய் கிட்ட எந்த பிரஸ் மீட்லயாச்சும் ஏதாச்சும் கேட்டிருக்காங்களா இந்த மாதிரி? இல்ல, இந்த விமர்சனம் வராத எந்த ஹீரோ இருக்காங்க தமிழ் சினிமா சொல்லுங்க. ஆக்சுவலா என்ன இஷ்யூ ப்ரோ? ஆக்சுவலா என்ன இஷ்யூ ப்ரோ? சூர்யா இருக்காரு. டாபிக் மாத்தலாம் இல்ல, தேவையில்ல, விட்டுருங்க, வேற தெரியல. நீங்க பேசுறதுதான் சரி, ஓகே விடுங்க ப்ரோ. நட்ராஜன் ஐயா கை தூக்கி கார்த்தி என்னென்ன பிரச்சனை உங்களுக்கு? கை தூக்கிட்டு இருக்கீங்க, கையை இறக்குங்க கீழே. இறக்குறப்பா ஃபர்ஸ்ட் பாலாஜனுக்கு ஸ்பீக்கர் கொடுப்பா. கீழே பாலாஜன் இருக்க, பாலாஜன் ஸ்பீக்கர் கொடுங்க. ஐயப்பன் ப்ரோ, நான் லீவ் ஆயிக்கிறேன் ப்ரோ, என்ன லிசனருக்கு போட்டுருங்க. இது தம்பி பாலாஜன் மேல வாங்க. ராகுல் போலாமா? அவர் அண்ணன் சார், அவர் சார்னு கூப்பிடுங்க. ராகுல் தூங்கி இருப்பானுங்க. என்னடா நீங்க வந்தாலே யாராச்சும் கூப்பிட்டு இருக்கீங்க, வந்தா பேச மாட்டீங்களா? ஆமா, என்ன தொடங்கி விடுங்க, ஒரு அந்த மாதிரி கூப்பிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும். பரணி தம்பி, பரணி இருக்காரா? பாலாஜன் கொடுப்பா, பாலாஜன் கொடுப்பா. பாலாஜன் ஏன் பேச மாட்டேங்கிறாப்ல? பாலாஜன் ஐயப்பா, ஐயப்பா பாலாஜன் கொடுப்பா. நீங்க தனியாக பேச மாட்டீங்களா? யாராவது தொடர்ந்து தான் பேசுவீங்களா? நான் இருக்கேனே, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்ல, ஒரு மனுஷன் மதியனே ஃபர்ஸ்ட். என்கிட்ட பேசுங்க, என்னைக்காவது பேசுங்க, என்னென்னமோ பேசுறேன். என்ன பேசுறேன்? இல்ல சலர், நான் சலர் நாளைக்கு தான் போறேன். இல்ல இப்ப என்ன கார்த்தி பேசுறேன்? ஏன் போல இது கொஞ்சம் ஒர்க்குப்பா, இது சின்ன வேலை. இதோட என்னன்னா ஒர்க் உங்களுக்கு? ஏப்பா சினிமா, எப்ப என்னப்பா படம் பார்க்கறது ஒரு வேலை. விஜய் படமா ஃபர்ஸ்ட் நாள் போறதுக்கு? இல்ல அஜித் படமா ஃபர்ஸ்ட் நாள் போறது? என்னப்பா பிரபாஸ் படம் போய் பாருங்க. இல்ல பாக்குறப்ப நாளைக்கு பாக்குறேன். இப்ப ஃபர்ஸ்ட் நாள் பாக்கணும். எனக்கு பிடிச்சது இன்னைக்கு ஏன்னா பாக்கல, அத சொல்லுங்கண்ணே. எனக்கு வேலை இருந்துச்சப்பா, எனக்கு வேலை தான். என்னண்ணா அப்படி அவ்வளவு என்னண்ணா முக்கியமான வேலை சொல்லுங்கண்ணே. வேலையோட பிரபாஸ் தான் முக்கியம். சலார் பார்க்காம என்னென்ன வேலை உங்களுக்கு முக்கியமான வேலை? அப்படி நிறைய வேலை. ஸ்பீக்கர் பேன் இந்தியா படம்ண்ணே. பேன் இந்தியா படமா? சரி ஓகே, நான் நாளைக்கு பாத்துறேன்ப்பா. எனக்கு வேலை அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு ஏன் பார்க்கல, அது சொல்லுங்க, காரணம் சொல்லுங்க. என்ன வேலை அப்படி இது? படம் பார்க்க முடியாத அளவுக்கு என்ன வேலை? அது வெளியே சொல்லக்கூடாதப்பா. நீ வேணா போன்ல ஸ்பீக்கர்ல அப்படி என்ன சொல்ல முடியாத அளவுக்கு வேற?
சொல்ல முடியாத வேலை என்ன இருக்கு? என்ன இருக்கு? ஹீரோ மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. என்னமோ ஐயப்பா என்ன ராய் இன்ஜினியர் நீங்க? இல்ல ஐயப்பா நல்லா பேசுறப்ப நீ ஐயப்பா நீங்க. ஐயோ ஐயப்பா நல்லா நீ பேச. வந்தாலே பாலா சார் எங்க பரணி ப்ரோ கூப்பிடுங்க. கீழே பாலாஜன் இதெல்லாம் கேட்டு பாலாஜன் சிரிக்காம இருக்காரு பத்தி. அதான் தமாசை. அது பாலாஜன் இப்ப எல்லாத்தையும் ரெசன் பண்ணிட்டு இருக்காப்ல. இல்ல என்ன கார்த்தி பேசணும்? சலார் படம் பாட்டு என்ன வேலை இருந்தது சார்? இல்ல அது வந்து ஏற்கனவே படம் பாட்டு பிரெஞ்சு படம் டப்பிங் போடுப்பா. பிரெஞ்சு படம் பாத்துட்டு போடுப்பா. அதை ஏன் பேசிட்டு விடு. ஏப்பா கார்த்தி என்னப்பா பேசலாம்? அது விடப்பா. எதுக்கப்பா இதெல்லாம் பேசிட்டு நீ கம்மனப்பா நீ. கார்த்தி என்ன கார்த்தி என்ன அப்படிலாம் முடியாது. ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் அப்படி ஒரு தம்பி என்னைக்கு தம்பி தமாசு சிரிப்பு கட்டிங் இல்ல கட்டிங் உள்ள சவள சாதாரணம் இருக்குதா? இந்நேரத்துல கட்டிங் வாங்கி வரல நீங்க? இந்நேரத்துல வந்து ஒரு கட்டிங் வாங்கிடுவாங்க நீங்க? தெரியாம பேசிட்டு நீங்க அடிக்கணும். இல்ல கட்டிங் பத்தி எப்படி தப்பா பேசலாம்? கட்டிங்னா தலையில கட்டிங்களா தம்பி? சரக்கு சத்தம் கேக்குதா? டூ நிமிஷம் வந்தா கார்த்திக் ப்ரோ இந்த வருஷம் பொங்கல் ஃபைட்லாம் பண்ணலையா ப்ரோ? இப்பதான் ஆரம்பிச்சிட்டாரு ஒருத்தர். அயலான் பொங்கல் விசஸ் கேப்டன் மில்லர் பொங்கல். நம்ம எல்லா ஃபைட்டுக்கும் ரெடி ப்ரோ. ஒரு மீம் ஒன்று போட்டிருந்தானுங்க, ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு. அதை மேல ஷேர் பண்ணி விடுறேன் ப்ரோ, அதை பாருங்க. சின்ன பையங்களாம் ப்ரோ எவ்வளோ நல்ல படம் தனுஷ் எடுத்தாலும் திருச்சிட்டுற மாதிரி மொக்க படம் சிவகார்த்திகேயனோடது கூட பீட் பண்ண முடியுது ப்ரோ. அது ஏன்? அப்படிலாம் கிடையாது. பிரின்ஸ்ல என்னாச்சு? இதெல்லாம் வந்து ரொம்ப திமிரான பேச்சு. சும்மா கொடுத்தி விடுவோம் ப்ரோ. கோவம்லாம் வரலங்க. நான் டாக்டர் 10 தடவை பார்த்துருப்பேங்க. பட் இது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கான ஒரு வளர்ச்சி அப்படின்னா, வில்லன் பகுதியெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா அப்ப தெரிஞ்சிருக்காது உங்களுக்கு இவங்க தான் அடுத்து சூப்பர் ஸ்டாரா வருவாங்க, அடுத்து விஜய் எடுத்துட்டு வருவாங்கன்னு. அந்த போட்டி இருக்கணும். போட்டி இருந்தால் தான் முடியும். சும்மா போட்டியே அந்த போட்டியிலே நான் இல்லை நான் அப்படின்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த சண்டை இருக்கணும், போட்டி இருக்கணும். அப்படிதான் எஸ்கேவும் சரி தீவும் சரி 2 பேரும் மோதிக்கிட்டா போது தான் உங்களுக்குள்ள இவர் படமா அவர் படமா அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இந்த படமா அந்த படமா வரும். இது இருந்துட்டு இருந்தா மட்டும் தான் லைவ்ல இருக்க முடியும். நம்ம சும்மா எதுவுமே இல்லாம நான் நியூட்ரலா யார் முகம் போக மாட்டேன், நான் உண்டு அப்படி இருந்து இருக்கவே முடியாது. இப்போ நான் வந்து ரமேஷ் பாலாட்ட வம்பில் இருக்கிறதுனாலதான் மனோபாலோட வம்பு இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து லைவ்ல இருக்க முடியுது இப்போ இந்த ட்விட்டர்லயே கூட. ஸோ அந்த மாதிரி ஒரு போட்டின்னு ஒன்று இருக்கணும். எல்லா ஃபீல்ட்லயும் இருக்கட்டும். எல்லா ஃபீல்ட்லயா இருந்தாலும் சன் டிவி ஒன்று பண்ணுவாங்க, அதை பார்த்து போட்டி விஜய் டிவி ஒன்று போடுவாங்க, விஜய் டிவி பண்றதை பார்த்து போட்டி. ஸோ இந்த போட்டி எப்பயுமே இருக்கணும். அந்த போட்டிக்குள்ள நம்ம இருக்கணும். அதான் எஸ்டிஆர் கொஞ்சம் விலகி போடுறாருங்க அந்த போட்டி விட்டு. ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் படம் வரணும்ல, அது பண்ண மாட்டேறாரு. அங்கதான் சொல்லப்படுறாரு. அது பண்ணணுங்க. அதான் சொல்றேன். ஒரு படம் டக்குன்னு எடுத்து ஒரு படம் வந்து மோதி ஜெயிக்கணும்ல. நீங்க இன்னைக்கு என்ன பேசுறீங்க? விஜய் அஜித்னு எடுத்து வந்தா என்ன பேசுறீங்க? வீரஞ்சில்லா, வில்லன் பகவதி, வாரிசு துணி எப்படி தானே பேசுறீங்க? அவர் தனிப்பட்ட முறையில் எவ்வளோ வந்து துப்பாக்கி கொடுத்துருக்கட்டும், கத்தி கொடுத்துருக்கட்டும், இவர் தனியா மங்காத்தா கொடுத்துருக்கட்டும், இவர் வந்து வேதாளம் கொடுத்துருக்கோம், விசுவாசம், அதெல்லாம் பேச்சு இல்லை. துணிவா வாரிசா தான் இப்படி வந்து நிக்குது. ஜெயிச்சா தானே ஒத்துக்கிறாங்க. நிக்கணும்ல போட்டியில. இல்ல இப்ப தனுஷ் வந்து டைரக்ஷன் சைடு போயிட்டாரு. என்னன்னா ஒரு ஹீரோ இல்லைங்க, ஒரு ஹீரோ ஒரு சம்பளம் உங்களுக்கு போட்டி ஹீரோ ஒரு சம்பளம் வாங்கினா அந்த ஹீரோ அளவுக்கு சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஓகே, அந்த ஹீரோட போட்டி போட்டு ஜெயிக்கணும்ல, அதுக்கான வேலையை பார்க்கணும்ல. அதை விட்டுட்டு நிறைய பேர் பண்றதுல ஓகே. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த பொங்கலுக்கு வந்து அயலான் கேப்டன் மில்ல வர்றதுல ஒரு ஆரோக்கியமான போட்டி தான், தாராளமா வரலாம்.
சரி கார்த்திக், இப்போ அவர் தனுஷ் பாட்டுக்கு ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாரு, திருப்பியும் டைரக்ஷன் சைடு போயிட்டாரு, ஒரு 7-8 மாசம் அதுல பத்தி ஆயிருந்தாரு. இன்கேஸ் படம் நல்லா ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், திருப்பி வந்து டைரக்ஷன் சைடு போவாரா இல்ல திருப்பியும் ஆக்டிங் வருவாரா? ஏங்க இப்ப ஆக்டிங்ல இந்த இருந்து படம் நல்ல இல்ல ஒரு நல்ல ஒரு இது, அதை விட பாத்தீங்கன்னா டைரக்ஷனுக்கு அவ்வளவு பெருசா சேலரி வைஸும் எதுவுமே பெருசா இல்ல. பட் ஏன் வந்து இந்த அங்க ஆக்டிங் வந்து இங்க டைரக்டர் போறாங்க? ப்ரோ பவர் பாண்டி மாதிரி படம் அவரு நடிக்க முடியாது இல்ல ப்ரோ. இல்ல ஆனா இல்ல இல்ல சம படம். D50 வந்து அவர் D50 வந்து அவர் டைரக்ட் பண்ணி நடிக்கிறாரு. அது பெரிய பட்ஜெட் படம் தான். இந்த மூணா படம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இன்னொரு சின்ன ஹீரோ, அவர் ரிலேட்டிவோ யாரோ ஒருத்தர் வச்சு பண்றாரு. அது வந்து கோபுரம் மியூசிக்காக பண்றாரு, ஃபர்ஸ்ட் காப்பி பண்ணி கொடுக்குறாரு. அது எதுக்காக அப்படின்னா, முன்னாடி கமிட்மெண்ட் அவருக்கு கோபுரம் மியூசிக்கும் படம் எடுக்கணும். இப்போ தங்கமகன் அந்த டைம்ல வந்து 3 படமோ 2 படம் 3 ஃபிலிம் டீலோ 2 ஃபிலிம் டீலோ போட்டிருந்தாரு அந்த டைம்ல. அப்போதான் வந்து அப்போ அவரோட சம்பளம் ரொம்ப கம்மி, 10 கோடி அந்த மாதிரி தான். அதான் வந்து மொத்தமா டீல் பண்ணி போட்டிருந்தாரு. இப்போ அந்த 10 கோடி சம்பளத்துக்கு அவரால் படம் நடிக்க முடியாது. ஏன்னா அந்த அந்த டீல் போட்டப்ப வேற, இன்னைக்கு அவருடைய சம்பளம் வந்து கிட்டத்தட்ட 3-4 மடங்கு ஏறிடுச்சு. அதனால ஸோ ஓகே, இப்போ அந்த மாதிரி சம்பளத்துக்கு அது செட் ஆகலை. ஓகே, அந்த சம்பளத்துக்கு நான் ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி கொடுத்துட்றேன், அந்த மாதிரி அந்த டீலில் ஒரு படத்தை எடுக்கிறாரு, அவங்க எடுத்து கொடுக்குறாரு. அது வந்து டைரக்ட் பண்ணி நடிச்சா கிட்டத்தட்ட ஒரு இன்னும் 50 கோடி வாங்க. பவர் பாண்டி மாதிரி. கார்த்தி அண்ணே வாங்கண்ணே, முடிஞ்சானே என்னப்பா நீ ரவுண்டு. முடியல, ஒன்னும் இருக்கு அதுல. நீ நீ ஏன் படம் நடிக்காம இருக்கிற? ஏதோ படம் நடிக்க வேண்டியதானே? நீங்க ப்ரொடியூசர் ஆயிருங்கண்ணா, அவர் நடிச்சிருப்பாரு. யார் பேசுறது? அவ்வளோ காசு வச்சிருக்கீங்க, கொஞ்சம் ப்ரொடியூசரா நீங்க வந்துட்டீங்கன்னா. ஆமாண்ணே. ஐயப்பன் வந்து செகண்ட் ஹீரோ, பிரசாந்த் காமெடியன். நடராஜண்ணா, லீவுக்கு ஊருக்கு போறோம், இதுக்கு போறோம், பாண்டிச்சேரி போறோம், திரும்பி வரப்ப சரக்கு வந்து கார்ல வச்சு கொண்டு வரணும், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன். அதுக்கெல்லாம் வழி சொல்ல மாட்டேன், அது உன் திறமை, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். இல்ல நான் கேட்கறது பத்தி டாபிக் மாத்துறீங்க, அது உங்க காசு, நீ உங்க காரு. பாண்டிச்சேரியில இருந்து வரதுக்கு ஒரே வழியில தானே இருக்கு, அந்த பிரிட்ஜ் தான். எப்படி 2 தடவை வந்து 2 தடவை புடிச்சிட்டானுங்க, இல்ல 2 தடவை வந்து 2 தடவை அது ஒரு பிரிட்ஜ் தான் இருக்கு பாண்டிச்சேரியில இருந்து வெளில வரதுக்கு. என்னங்க வரப்போகுது, அங்கேயும் இங்கே விலங்க வித்தியாசம் வரப்போகுது. இரு கார்த்திகை பேசு, 30% வித்தியாசம் வரப்போகுது. இல்ல வாங்கிட்டு ப்ரொடியூசர் பேசுறாரு, கொஞ்சம் கேளுங்க. இல்ல ஒரே சொல்றேன். அப்படி போய் அந்த அந்த அங்கிருந்து வாங்கிட்டு தமிழ்நாடு சரக்கு என்ன போறது வருது? அப்படி தமிழ்நாடு சரக்குலாம் ஃபைன் எல்லாம் கலந்து கொடுத்துறாங்க, நீங்க வேற. விடுப்பா சரக்கு விடுங்க, அதை பத்தி அவங்க திறமை அதெல்லாம் தெரியாதப்பா. நான்லாம் அப்படியே என்னைக்கு கொண்டது, நாங்கெல்லாம் போவேன், சாப்பிட்டு அங்கே வந்துடுவேன். கார்ல வந்து எந்த இது வச்சுக்க மாட்டேன். நான்லாம் போவேன், சாப்பிட்டு வரப்ப மனசு வர மாட்டேங்குதுங்க, இங்க அது வேற கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு சரக்கு ஒண்ணு விஷம் குடிக்கிறது ஒண்ணு. நான் விடுப்பா, நான் தமிழ்லாம் வந்துட்டு போறேன், விடுப்பா என்னமோ விடுப்பா. சரி அது கூட கார்த்தி. நடராஜனா நீங்க வந்தா அப்படிதான் சரக்கு டாபிக் வருது, ஏன்னா அப்படி பண்ற? இப்ப நானே சரக்கு பத்தி பேசினேன், யாரோ பேசினாங்க, நான் சரக்கு ஏன்னா ஒழுங்காவே பேச மாட்டேன். வாடகை இங்க வரைக்கும் இருப்பா ஐயப்பா, நீ கம்முடு. எப்பா ராகுல், எப்ப ராகுல், எங்களை மாதிரி பசங்க எல்லாம் கெடுக்கிறதே நீங்க நடராஜனா. ஆனா இவனுக்கு கிடக்குறான எத்தனை நாள் ரோடுன்னு போச்சு, ஆப்புக்கு மேல போச்சு. அதோட ராகுல் கொஞ்சம் ராகுல் சைடிஸ் என்னண்ணே அவங்க வந்து டேட்ஸ் ஹெல்த்தியா குடிக்கிறீங்க. விடப்பா ராகுல் ஹெல்த்தியா குடிக்கிறீங்க, எங்க நான் உட்காந்து குடிக்கிறீங்க? அக்கா இல்லையாண்ணே? அவங்க தூங்கிட்டாங்க, விடுப்பா தூங்கிட்டாங்க. ஏப்பா ராகுல சொல்லுங்கண்ணா. என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ? காலேஜ் முடிஞ்சதா இல்லையா? அவன் என்ன இன்னைக்கு நாளைக்கு லீவு, அதனால இருக்கேன். பிராட்வே போனியா? நாளைக்கு போறேன். டிக்கெட் வாங்கிட்டியா? நான் போய் எடுக்கணும். பிராட்வேல படமே போல இன்னைக்கு. தம்பி ஐயப்பா ஒண்ணு வாங்கிடு. ராகுல் அங்க போயிட்டு எனக்கு கூப்பிடு, சரியா? குமார் இருப்பாங்க, சரியா? ஏன்னா இங்க இருந்து அங்க போயிட்டு கூப்பிடுறா. என்ன ராகுல பாத்தியா, என்ன பாத்தியா? இந்த ஐயப்பனை எப்பாச்சும் குடிக்கணும், அவன் எல்லாமே வீட்டுக்கு இருக்கிறான் அந்த ஐயப்பன். இந்த போட்டோ மட்டும் பயங்கரமா கடலோட நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்க நீ.
சிரிச்சுக்கோ, அப்படியே பழைய போட்டோ சிரிச்சு. நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க. இல்லப்பா அவங்க உடைய கூட டீ சாப்பிட்டா அவனுக்கு இடம் தெரியல. விடுப்பா விடு அந்த மாதிரிதான் இருக்கிறான். விடு இல்ல அவன் தூக்கிட்டு வந்துட்டா கார்த்தி. ஆனா நீங்க உங்க போட்டோ வச்சாதான் தெரியும். நீங்க என்ன எடப்பாடி பழனிசாமி, வேலுசாமி, ஏதாச்சும் ஒண்ணு வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு இருப்பாரு. உதய் ஃப்ரெண்டு, முக ஸ்டாலின் ஃப்ரெண்டு, மாமா சித்தப்பா. தம்பி அரசியல் பேசாத ராகுல. இந்த வாழ்க்கை ராகுல இந்த ஐயப்பன் என்ன பண்ணலாம் நீ சொல்ற ராகுல? இன்னும் ஸ்கெட்ச் போடுறீங்களா? ஸ்கெட்ச் எதுக்கு போற? உனக்கு போறது எதுக்குப்பா ஸ்கெட்ச்? நீ பெரிய அவ்வளவு பெரிய ஆள நீ எல்லாம். ராகுல இந்த என்ன பண்ணலாம்? அந்த சொல்லு நீ. ராகுல் சொன்னா கேட்கற. ராகுல தம்பி சொல்லு தம்பி. அவங்க ஓனர் இருக்காரு, கேட்டுக்கோங்க. பக்கத்துல கத்தினா இருக்காரு. ஹெச் போற தூக்குறக்கு ஐயப்பன் என்னப்பா அவ்வளவு பெரிய ஆளப்பா? ஏப்பாடி வேசம் நீ? உங்க அளவுக்கு இல்லனா. நீங்க முக ஸ்டாலின் மாமா வச்சான்னு பேசுவீங்க. நாங்க அப்படியா? நீ திருப்பி சொல்றேன். நீ தேவையில்ல நீ வார்த்தை வைக்காத. எதுக்கு நீ தேவையில்ல அவங்களால இருக்கிற நீ இதுல? நான் உன்னை பத்தி பேசுறேன், நீ என்னை பத்தி பேசு. என்ன வார்த்தை வந்து? யாரா பேசுறது? டேய் எவன்டா பேசுறதுப்பா? கார்த்தி யாரா கார்த்தி பேசுறது இப்போ? தெரியல விடுங்க. யாரும் அது என்ன ஜாலியா தானே பேசிட்டு இருக்கோம். விடுங்க. ஜாலியா எதுக்கு தேவையில்ல அவர்ல கூடாதுல்ல. கார்த்திக் ராகுல் காலை கொண்டு என்ன இப்படி இருக்கிறாரு? நீங்க தானே ப்ரோ ஆப்புக்கு மேல அடிச்சுட்டு அப்புறம் அது கூட ஆகலன்னு என்ன அர்த்தம்? எல்லாரும் பழசு செய்யற மாதிரி இருக்க முடியுமா? கார்த்தி ப்ரோ இந்தியாலேயே எந்த ஸ்டேட் சரக்கு ப்ரோ செம்மையா இருக்கும்? தெரியலங்க. நீ இந்தியாவுக்குள்ள போய் குடிச்சாதான் தெரியும். மகாராஷ்டிரா போங்க ப்ரோ. மகாராஷ்டிரா, கோவா ரெண்டு இடத்துல தான் பெஸ்ட்னு இருக்கான் ப்ரோ. ஸ்பீக்கர்ல 2 டீ டோட்டலர்ஸ் வச்சுட்டு கார்த்தி ஏதாவது ஸ்டெப்னி கீழே ஏதாவது வச்சு கொண்டு வந்தோம்னா பிடிச்சிருவாங்க. கார்த்தி ஐடியா இருக்கா? பாண்டிச்சேரில இருந்து நீங்க பாண்டிச்சேரில இருந்து வாங்கிட்டு வந்தீங்க. என்ன உங்களுக்கு மிச்சமாயிர போகுது? அப்படி காசுக்காக இல்ல, இங்க இருந்து போறவர்தான் கார்ல போயிட்டு வர. அது காசுக்காக யாருக்கா பண்றது? சரக்குக்காக தான் வாங்குறாரு. ஃப்ரெண்ட்ஸுக்கு கேட்பானு போனா வந்தே வாங்கிட்டு வந்தே அனுப்பாங்க. போனா அங்கேயே 2 நாள் தங்கி குடிச்சுவாங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கிட்டு வரதாங்க. நாங்க எங்க போய் பண்ண போறோம்? இல்லாட்டி டங்கி படத்துல இந்த ஆளெல்லாம் கடத்துவாங்க. அது மாதிரி நீங்க காருக்குள்ள ஏதாவது செட் பண்ணிக்கிங்க. இல்ல கார் சீட்டு கீழே செலோடைப் வச்சு ஒட்டிடலாமான்னு பாக்குற கார்த்தி. நீங்க ஒன்னா 2 எடுத்து வந்தீங்க நான் பிடிக்க மாட்டேங்க. அதெல்லாம் நீங்க என்ன கள்ளக்கடத்தல ஒண்ணு போறீங்க? அது ஓபன் பண்ணாம எடுத்துவாங்கலாம் சொல்லுவாங்களே ப்ரோ. அது ஓபன் பண்ணிட்டா விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எடுத்துலாம் 1 2 எடுத்து வந்தா ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இல்ல 2 தடவை வந்து 2 தடவையுமே பிடிங்கிட்டானுங்க கார்த்தி. ஒவ்வொருத்தரையும் ஆசையா வந்துட்டு பார்டர்ல வந்து பிடிச்சாரு. முன்னாடியே பிடிச்சாரு. எவ்வளவு வாங்கிட்டீங்க? 3 பஸ்ல ஏறி எடுத்தீங்க? பீர் ஒரு கேஸ் வாங்கியிருந்தேன், அதையும் பிடிச்சிட்டாங்க. இங்கெல்லாம் பீர் ரசமா இருக்குது தமிழ்நாட்டுல. என்ன பேசிட்டு இருந்தோடனே மறந்துருச்சு ப்ரோ. ப்ரோ இவரு சலூன் கடையெல்லாம் வர்றது இல்லையா ஸ்பீக்கருக்கு? அவனும் தூங்கி இருப்பாங்க. கார்த்தி ப்ரோ நீங்க ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுல இந்த டைம் தான் போடுவீங்களா ப்ரோ? 12 மணிக்கு தான் போடுவீங்களா இல்ல முன்னாடி தான் போடுவீங்களா? போட்டிருப்பேன் 10 11 லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் மாத்தணும். 11 மணிக்கு போடுங்க கார்த்தி. அதனால தூக்கமே போகுது டெய்லி. கார்த்தி ப்ரோ ஐயப்பன் எத்தனை மணிக்கு நான் போட்டாலும் 1 மணி வரைக்கும் ஆக்கிருக்கீங்க. அப்புறம் ஏங்க நைட் நேரத்துல கட்டப்பட்ட பேசி திட்டிட்டு இருக்கிறேன். 11 to 12 போடுங்க. கார்த்தி ப்ரோ ரொம்ப நாள் டவுட் ப்ரோ. ஐயப்பன் எப்படி ப்ரோ கண்டுபிடிச்சீங்க? ட்விட்டர்ல வேற என்ன? ட்விட்டர்ல வந்து என்டிபி வச்சுட்டு ப்ளே பண்ணிட்டு. உங்களுக்கு ஐயப்பன். 11 மணிக்கு 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 11 ம
சலூன் ஐயப்பன் எல்லாருமே ட்விட்டர் தான். பாலாஜி சார் இங்க வந்த பாலாஜி சார்லாம் ட்விட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இட் இஸ் ப்ரோ, இட் இஸ் பிரசாந்த் அண்ணா. அவர் ரிவ்யூ பண்றது பிரசாந்த் முன்னாடி வீடியோ நம்ம பார்ப்போம், நம்மள தெரியாது அவருக்கு, பட் அவரு நமக்கு தெரியும். பிரசாந்த் வீடியோ எல்லாம் போடுவாருன்னு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் எல்லாமே ட்விட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான். ட்விட்டர்ல பேசுனது எல்லாருமே அப்படிதான். ஜெயசூர்யால இருந்து எனக்கு வந்து ஜெயசூர்யா எப்படி தெரியும்னா, வினோத் சிஜே இருக்கா, வினோத் சிஜே பிரசாந்த் இவங்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க சத்யஜோதியில் ஒர்க் பண்ணிருந்தாங்க முன்னாடி. பிரசாந்த் இன்னும் அங்கே தான் இருக்கான். அவங்க ரொம்ப க்ளோஸு. சத்யஜோதி அந்த டீமே அங்கே ரொம்ப க்ளோஸ். அர்ஜுன் சார் எல்லாமே பழக்கம். அப்போ வந்து இவங்களோட ஃப்ரெண்டு பிரசாந்த் வினோத்தோடைய ஃப்ரெண்டு. நான் அவங்கள பார்க்க போகிறதுக்கு சத்யஜோதி ஆஃபீஸ் போகும்போது இப்போ பேசிட்டு இருக்கும்போது ஜெயஸ்ரீ அப்போ ட்விட்டர் வந்ததுக்கப்புறம் பழக்கம். ஏன் அப்போ ஜெயஸ்ரீவா எனக்கு என் ஃப்ரெண்டாச்சு அப்படின்னு அந்த மாதிரி அப்பப்போ போகும்போது எங்கேயாவது டின்னர் அந்த மாதிரி போகும்போது பழக்கம். அவரு பழக்கமாயி அவனுக்கு 2 பேர்த்தோட இவன் க்ளோஸ் ஆயிட்டான். இவரும் அவரோ தோழராதி இருக்காருல்ல, அவரும் ட்விட்டர்ல தான் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு. ஆமாமா, எல்லாருமே இங்கதான். கார்த்தி ப்ரோ இப்ப ரிலீஸ் ஆயிருக்க படத்துல இது ட்விட்டர் இல்லாம பாத்தீங்கன்னா அர்ஷத் நாகநாதன் இவங்கெல்லாம் வந்து ட்விட்டருக்கு முன்னாடி கார்த்தி ப்ரோ இது கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் 2 நாளா. இந்த மாரி செல்வராஜ் பண்ற சீன் இருக்கு, அதை பத்தி என்ன சொல்றீங்க? அது என்ன சீன்? ஒண்ணும் கிடையாது. அவர் ஊர்ல ஊர்ல வந்து ஊர்ல இருக்கு அவரு பண்ணலாம். இல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருங்க, கவர்மெண்ட் அபிஷியலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாருங்க. வந்து காப்பாத்துறவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு கார்த்தி. அதுதான் பிரச்சனை. நீ போய் பண்ண என்ன வேணா பண்ண. அவர் உதயநிதி க்ளோஸ்னால இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அவர் கொடுக்குறாரு. நீங்க வீடியோஸ்ல வந்து பாத்தீங்களா தெரியல, அதெல்லாம் தப்பு இல்ல. அதுக்கு ஒரு உரிமை இருக்கு, அந்த ஊர்னால அவர் சொல்லலாம். பட் ஆபீசர்ஸே ரொம்ப விரட்டுறாருன்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆமா, வீடியோஸ் நான் பாத்துட்டேன். அங்க போய் நான் பாக்கல, அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்கல. இல்ல அதுதான் இப்போ வந்து இதே ஆச்சு. அவரு பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்து தானே யாரும் கேட்டுக்கு போறது இல்ல. என்னமோ ஒரு சிஎம் மாதிரி இல்ல ஒரு மினிஸ்டர் மாதிரி இல்ல பெரிய இல்ல ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்னா கொஞ்சம் சஜஷன்ஸ் மாதிரி கொடுக்கலாம். ஏதோ அவரே அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துக்கிட்டு எல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு நீ அது பண்ணி இது பண்ணுறது பிரச்சனை கிடையாது. கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு அவர் ரைட்டே கிடையாது. ஆனா அவர் ஏதோ எல்லா இடத்துலயும் முந்திரி கொட்ட மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இது இன்டர்வியூலாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி இஷ்டத்துக்கு. இல்லைங்க, அது வந்து அது பண்றாங்க. அது பண்ணோம்னா வேற மாதிரி ஆயிரும். அதெல்லாம் வேண்டாம். இல்ல சவுக்கு வந்து அது ஏதோ போட்டிருந்தாரு. அதுக்கு உடனே வந்து டிஎம்கேல இருந்து வந்து ரிப்ளை பண்ணிருக்காங்க. அந்த இது கேஸ்ட்ன்றதுனாலதான் நீங்க வந்து இவ்வளவு ஈஸியா அவர் சொல்றீங்க. இதே வேற யாராவது அப்படின்னு இன்னும் பண்ணா அதெல்லாம் நீங்க பெருசாக்க மாட்டீங்க அப்படின்றாரு. இல்லைங்க, எப்பவுமே அதை இழுத்துருவாங்க. சரிங்களா, அது வந்து எப்பவுமே இழுக்கிறது தான். அது வந்து இவங்களையும் அப்படிதான் பண்றாங்க, அவங்களும் அப்படிதான் பண்றாங்க. யாருக்கும் இதா பண்ணல. பட் மாரி செல்வராஜ் அவர் வந்து நான் ஓப்பனா சொன்னோம்னா அந்த அவங்க படத்துல வந்து அவங்க ஆளை தவிர வேற யாருமே எடுக்கிறது இல்லை. ரஞ்சித் படத்துல வந்து அவங்க உள்ள வேலை செய்யறாங்க யாருமே வந்து வெளியாளுங்க எடுக்கிறது கிடையாது. அவங்க கேஸ்ட் இல்ல அது இல்ல இது இல்லைங்கிறாங்க. பட் அவங்க படத்துல யாருமே எடுக்கிறது கிடையாது. அதெல்லாம் இல்ல அதுக்கெல்லாம் அவரே விளக்க சொல்லிட்டாரு. நீங்க உள்ள போய் கேட்டு விசாரிச்சு பாருங்க. இல்ல நீங்க அந்த விளக்கெல்லாம் அவரே சொல்லிட்டாரு. ஓகேவா, அவர்கிட்ட கேட்டு அது அவரே விளக்க சொல்லிட்டாரு. அவர்கிட்ட கேட்கும்போது சொல்றாரு, ஓகே மொத்தம் சான்ஸ் கொடுக்கல, அதனால நான் வந்து சான்ஸ் கொடுக்குறேன். அதுல என்ன இருக்கு? நியாயமா? இல்ல இதெல்லாம் நியாயமா? இதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு தப்பு கிடையாது. அதுல கிடையாது. யாருங்க அப்ப கேஸ்ட் இல்லைங்க, புறக்கணிக்கிறவங்க இல்ல. அவர் சொன்னது வந்து இவங்க எல்லாம் புறக்கணிக்கிறாங்க, அப்ப இவங்க எல்லாம் ஆதரவு கொடுக்க முடியாது. சினிமால வந்து ஜாதி அரசியல் இதுல ஒரு தப்பு. நீ நல்ல வேலை செஞ்சுனா நீங்க பாத்துட்டு அப்படியெல்லாம் கிடையாதுங்க. தப்பு ஒரு சும்மா நமக்கும் நிறைய மாற்று கருத்தெல்லாம் இருக்கு. ஆனா இந்த கருத்தை வச்சு இதுல முட்டே கிடையாதுங்க. பாருங்க, அதுல ஒரு தப்பு இருக்கா? அவ்வளவுதான். இப்ப இதுல என்ன பண்ணிட்டாரு அவரு?
இல்ல ப்ரோ, இதுல ஏதாவது தப்பு அதிகாரத்தை கையில நடந்துச்சா? எடுத்து அவரு என்ன என்ன இல்ல அதிகாரத்தை ஜஸ்ட் இங்க பாருங்க இல்ல பாருங்க இப்போ ஜஸ்ட் பிகாஸ் இல்ல அவரு உதயநிதி ஃப்ரெண்டுனால இப்போ பாருங்க ஒரு படத்துல வந்து ஒரு ஒரு சாதாரண புதுசா ஒரு மியூசிக் டைரக்டர் மியூசிக் பண்ண வேண்டிய இடத்துல வந்து இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு நெப்போட்டிசமோ இன்ஃப்ளூயன்ஸோ இல்லை வேற ஏதோ ஒரு அதிகார ரெஃபரன்ஸோ ரெக்கமெண்டேஷனோ வந்து அவனை தூக்கிட்டு இன்னொருத்தனை போட்டால் தான் இங்கே பிரச்சனையே. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, ஏற்கனவே அவன் வந்து புறக்கணிக்கிறாங்க, அவனுக்கு நம்ம கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு. அதுல ஒரு பிரச்சனையே கிடையாது. இதுல என்ன இருக்கு பிரச்சனை? அது கிடையாது. நீங்க வந்து இந்த பாயிண்ட்ல அவங்க தப்பு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் இது நல்ல நியாயம் தான் இதுல ரொம்ப நல்ல நியாயம் தான் சரிங்களா? இல்ல அப்ப வந்து அவங்க ஆளுங்களே மட்டும் அவங்க கொடுப்பான் ஓகேங்களா? அப்ப மத்த ஆளுங்களுக்கு யாருக்கும் சான்ஸ் கொடுக்க மாட்டான். இப்ப எங்க இப்ப அதே மாதிரி மணிரத்னம்னா வேற ஒன்லி பிராமின்ஸ் தான் எடுத்துப்பாரா? அதான் சொல்றேன், யாராலும் அது தப்பா பேசினாதான் மட்டும் இந்த பையனை தூக்கிட்டு வரணும் நீங்க. சரியா? அப்போ இந்த விஷயத்த தப்பா பேசினா மட்டும் தான் இந்த பையனை தூக்கிட்டு வரணும் நீங்க. யாருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்றதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. மொழி இல்லங்கிறீங்க. இல்ல யாருங்க சொன்ன ஜாதி இல்லைன்னு? ஜாதி எல்லாம் இருக்குங்க, எல்லா இடத்துலயும் இருக்குங்க. கல்யாணத்துல இருக்கு, சினிமால இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு ஜாதி. ஜாதி இல்லாத இடமே கிடையாது. யாருக்கு இல்ல வந்து இதுல யாருக்காவது அநீதி நடந்துச்சுன்னா மட்டும் தான் பாருங்க. இதுல யாருக்காவது அநீதி நடந்துச்சுன்னா மட்டும் தான் கேள்வி கேட்கணும். இது வந்து இன்னொருத்தருக்கு போக வேண்டிய சான்ஸ். வேற ஆளுங்களுக்கு வாய்ப்பு இல்லைங்க. வேற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேற ஆளுங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு வாய்ப்பு கிடைக்கல. போய் ரஞ்சித்தோட அவங்க வந்து தாழ்த்தப்பட்டவங்களுக்கான அடையாளமா அவருக்காக பண்றது அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு தப்பு இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. இல்லன்னு சொல்றீங்க. ஆமாங்க, ஆமா தாழ்வா இருக்கு அவனும் தூக்கி விடுறேன். இதுல என்ன இருக்கு? அதுல தப்பு கிடையாது. தாழ்வா எல்லாரும் தான் எல்லா ஜாதியிலும் தாங்க இருக்காங்க சரிங்களா? உங்க ஜாதியில மட்டும் ப்ரோ தூக்கி விட்டாங்க. கேட்கத்தான் செய்வான். அதுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும். என்னங்க அநியாயமா இருக்கு. அதெல்லாம் தப்பே கிடையாதுங்க. அதை அவங்க பண்றாங்கன்னா அது வந்து இதெல்லாம் வந்து தப்பு சொல்றதெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன். இல்ல உங்க ஸ்டாண்ட் தப்புங்க. இது வேற யாராவது பேச சொல்லுங்க. என்ன தப்பு? இல்லங்க, ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு சொல்லிதான் நீங்க பேசிட்டு ப்ரோ. ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு நான் என்னைக்கா சொல்லியிருக்கேனா? அதெல்லாம் கிடையாது. எல்லா இடத்துலயும் இருக்கு, ஏற்றத்தாழ்வு எல்லாம் இருக்கு. நீங்களும் உங்க டிரைவரும் ஒண்ணும் கிடையாது. நீங்களும் உங்களுக்கு கீழே வேலை செய்யற பியூனும் ஒண்ணும் கிடையாது. நீங்களும் உங்க அப்பார்ட்மெண்ட் வாசல்ல நிக்கிற வாட்ச்மேன் நீங்களும் ஒண்ணும் கிடையாது. சரியா? ஏற்றத்தாழ்வு எல்லாத்துலயுமே இருக்கு. அது ஜாதியா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இருக்கு. ஓகேவா? இதுல யாருக்கான வாய்ப்பு வந்து தவறி போயிடுச்சு அப்படின்றத கேட்கணும் நம்ம. அவங்க வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு, கீழே இருக்கவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே, நீ எப்படி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. நம்ம அவங்க கொடுத்தது தப்பா சரியா தான் பேச முடியும். கார்த்தி ப்ரோ, சினிமால உங்களுக்கே தெரியும் எல்லா மக்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். நிறைய பேர் வாய்ப்பு இல்லாம தான் சுத்திட்டு அது செலக்ஷன் வந்து ஜஸ்ட் கேஸ்ட் எப்படிங்க வரும் இதுல கேஸ்ட்னு? இல்ல ப்ரோ, சினிமா வாய்ப்பு தேடி வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. சினிமாக்குள்ளேயே எவ்வளவு வருஷமும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க காஸ்ட்லாம் நம்ம யாருக்குமே தெரியாது. பட் அது ஒரு செலக்ஷன் ஃபேக்டரா வச்சுட்டு சரி ஓகே நீ உள்ளவா நீ வெளில அப்படி பார்த்தா ரஞ்சித்தே உள்ள வந்திருக்க முடியாது. நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா ரஞ்சித்தே உள்ள வந்திருக்க முடியாது. அவரு எப்படி வந்தாரு? மாரி செல்வராஜ் எப்படி வந்தாரு? எத்தனையோ டைரக்டர் வந்து கீழே இருந்து வந்திருக்காங்க. அவங்களும் அப்படி வந்தாங்க. அப்படிலாம் இல்லை சொல்லுங்க. இப்ப இதை இருக்கிற பெரிய ஆளுங்க எல்லாமே வந்து அந்த அவங்க ஜாதியில தான் வந்திருக்காங்க சரிங்களா? அப்படின்னா நீங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி வாய்ப்பே கிடைக்கலன்னா இத்தனை பேர் உள்ளே வந்திருக்க முடியாது. அப்புறம் ரஞ்சித் எப்படி வந்தாரு உள்ள? மாரி எப்படி உள்ள வந்தாரு? நீங்க முட்டி மோதி வந்த ஒரு ஆள் ரஞ்சித்துங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித் உருவாக்குனது மாரி செல்வராஜ். அவ்வளவுதானே? இப்படிதான் எக்ஸாம்பிள் தூக்கிட்டு வருவீங்க. அப்படி கிடையாது. நான் அதையும் தெரியும்ல ப்ரோ. கார்த்தி ப்ரோ, நம்ம யாருக்குமே யார் எந்த கேஸ்ட்மே தெரியாது ப்ரோ இந்த சினிமா ஃபீல்டு பத்தி. வெங்கட் பிரபு எந்த நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அது நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க பேசி 2வது நாள் நீங்க பேசி பழகும் போது 2வது நாள் நீங்க பேசி பழகினா ஒரு ஆள் 2வது நாள் உங்க ஜாதி என்னன்னு வச்சிருவாங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க யாருமே ஜாதி. அதெல்லாம் ஸ்கூல்ல படிக்கும் போது உங்களுக்கு 5வது படிக்கும் போது 8வது படிக்கும் போதெல்லாம் யாரும் நானும் என் ஃப்ரெண்டெல்லாம் ஜாதிலாம் என்ன தெரியாம போயிட்டு இருந்தோம். அதெல்லாம் அந்த 15 வயசு வரைக்கும் தான் வர தெரியாது. 20 வயசு தாண்டதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே எல்லாம் தெரியும்.
இல்ல அதுக்கப்புறம் யார் இவங்க வந்தாங்க? வந்துட்டாங்கல்ல, இந்த ரஞ்சித் யார் எல்லாம் உள்ள வந்தாங்க? வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப திருப்பி இந்த நம்ம யார் என்ன ஜாதின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. உண்மையிலுமே நடந்தது கார்த்தி. நீ அதுக்கு என்ன முன்னாடி வேணா இல்லையா? சொல்லுங்க. என்னங்க இப்படி அதுக்கு பேசிட்டு முன்னாடி இல்ல இருக்கீங்க? இல்ல 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 அதுக்கு எனக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சு இருந்துச்சு? இல்ல இல்ல கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு வந்துச்சு கார்த்தி. கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இல்ல அது வந்துச்சு. இல்ல அது அது நானும் ஏத்துக்கிறேன் திருப்பி ப்ரோ. வந்து கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கு. அதை நானும் ஏத்துக்கிறேன். கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கு. அதை ஏன் நீங்க வந்து திரும்ப திரும்ப படையெடுத்து தூண்டுறீங்க அப்படின்றதுல அந்த கருத்தெல்லாம் நான் உடன்படுறேன். அது அது சரிதான். அது சரியான கருத்து தான் நீங்க சொல்றது. 1000 வருஷமா அவர் இல்ல அதை இல்ல ஸ்ட்ராங் 1000 படுத்துறாரு வருஷமா ப்ரோ. இல்ல இல்ல அந்த டிஃபரன்ஸை 1000 வந்து வருஷமா ஸ்ட்ராங். இருக்கிற ஜாதி ஒரே நாள்ல போயிடாதுங்க. 10 வருஷம் 20 வருஷம்லாம் போகாது. 100 வருஷம் ஆகும். ஓகேங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்குது. அதை வந்து நீ திருப்பி திருப்பி நீ தூண்டி விட்டு அவர் டைலாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதுங்க. ஓகேங்களா? அது வந்து அது அது வந்து எப்படி சொல்றதுன்னா, எனக்கு அந்த ஜாதியே வெளியே இல்லைன்னா கூட என்ன தூண்டி விடுதுங்க. அவர் டைலாக் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது. சரிங்களா? அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அது வந்து அது சும்மா இன்டென்ஷனலா ஒருத்தருக்கு இது தான் ப்ரோ பண்ணல. பண்றது. ஆமா கண்டிப்பா இன்ட்ரெஸ்ட்ங்க. நீ எப்ப என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கல, நான் அவனை திருப்பி அடிப்பேன்டா அப்படிங்கிறது வந்து அது வந்து அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அது அடிக்கிறவங்க சொன்னாலும் பரவாயில்ல, எல்லாத்தையுமே வந்து தோன்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டைலாக்ஸுங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இது பண்ணும். கோவம் ப்ரோ, எல்லாருமே ஸ்டேட்டஸ்ல ரத்னவேல் கவுண்டர் வச்சுட்டு இருக்கானுங்க ப்ரோ. இல்லனாலே அவன் காட்டும் போதே அவ்வளவு நெகட்டிவா காட்டுறீங்க. நாயை கூட அவ்வளவு கொடூரமா கொள்றான்ட்டு. ஆனா அவன் ஸ்டேட்டஸ் வச்சுதான் எல்லாரும் இது பண்றான். அப்ப நீங்க எடுத்ததே ஃபெயில் ஆக்ஷன் தானே. அதுதான் சோசியல் மீடியா. அதுதான் சோசியல் மீடியாவோட பவர். இங்க தப்பு சரிலாம் கிடையாதுங்க. இந்த சோசியல் மீடியா இதுக்குள்ள இருக்க ஆடியன்ஸுக்கு, இங்க இருக்க 2K கிட்ஸ்க்கு நிறைய கொஞ்சம் இருக்குங்க. தப்பு சரிலாம் கிடையாது. ரசிக்கிறோமா அவ்வளவுதான். இவனை பார்த்தா ரசிக்க முடியுதா? எது அவன் மாசோ தப்பு. அதுதான் கிளாஸ். அவன் வில்லனா கூட இருக்கட்டும். வில்லனா இருந்தாலும் ஒரு 4 பேர்த்த கொண்டான், பயங்கரமா கொண்டான்ல, ஸ்டைலா கொலை பண்ணான்ல, டப்புன்னு சுட்டான்ல, இதுதான் ரசிப்பாங்க. இங்க இருக்க ஆடியன்ஸ் தான். இவங்க கிட்ட வந்து இவங்க வந்து கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம விமர்சனம் பண்ணிருக்கோம் நிறையா. இல்ல நீங்க அவங்க சொன்னாங்க இது மாதிரி வந்து எஜமான் படம் வந்துச்சு, அதுக்கப்புறம் சின்ன கவுண்டர் படம் வந்துச்சுன்னு. மத்த ஜாதியை வந்து அவங்க தாழ்வா பேசல, அவங்க ஜாதியை உயர்வா பேசிக்கிட்டாங்க. இதுல வந்து எப்படி தெரியுமாங்க, இவரு படம் எடுக்கிறதுல எப்படி தெரியுமா, எங்களை வந்து பரிதாபமா காட்டிக்கிட்டு, ஓகேங்களா, அடுத்தவங்களை வந்து கெட்டவங்க மாதிரி காட்டுறாங்க. அதுதான் பிரச்சனையே. நீ படம் எடு, உன் ஜாதியை பத்தி பெருமையா எடு, யாரும் எதுவுமே கேட்க போறது கிடையாது. அடுத்த ஜாதியை வந்து தூண்டி வர மாதிரி படத்தை எடுக்காது. இப்ப சின்ன கவுண்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப அவரு இருக்கிறாரு, வராங்க, கையெடுத்து கும்பிடுறாங்க, அவர் நல்லா பண்றாரு, இதோடதான் போகும். எஜமானே இப்படிதான் போகும். அதை தாண்டி வந்து பெருசாலாம் ஒண்ணும் இருக்காது. பட் இவர் படத்துல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இவர் படத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்து இப்ப லாஸ்டா வந்தது, கிணத்துக்குள்ள இது வச்சு பண்றது, அவங்க மேல ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி, ஐயோ இவ்வளோ பண்ணியிருக்காங்க, நடந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல. நாங்களே கிராமம், எங்க ஊர்லயே பயங்கர ஜாதி பிரச்சனை எல்லாம் இருக்குது. பட் வந்து பாத்தீங்கன்னா சில ரீசன்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து அந்த மாதிரி வந்து உன்னை வந்து அதெல்லாம் படத்துல நடந்த இன்சிடென்ட் காட்டக்கூடாதுன்னு தானேங்க. சொல்றாங்க. அதெல்லாம் படத்தை காட்டக்கூடாது. கிணத்து இன்சிடென்ட் தான் காட்டக்கூடாது. என்ன இது நடந்த இன்சிடென்ட் அப்படி தானேங்க எல்லாம் அது. அப்படி நடந்த இன்சிடென்ட் காட்டினா அது ஓகே. இல்ல இல்ல அப்படி நீங்க சொல்றது வந்து இல்லை, இந்த டைம்ல காட்டி திரும்ப வந்து ட்ரிகர் பண்ண வேணாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, அது பட் இல்ல அவங்க கிட்ட மோகன்ஜி கேட்டீங்கன்னா என்ன படம் சொல்லுவாங்க, எடுத்ததே நான் இல்ல நான் சொல்லுவேன், இப்பயும் சொல்றேன், மோகன்ஜி படம் எடுத்ததே வந்து ரஞ்சித்துக்காக தான் எடுத்தார். சரிங்களா? நான் இதையும் நான் சொல்றேன், மோகன்ஜி வந்து இவ்வளவு ஹார்ஷா எடுக்கிற ரீசனே வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித்தால தான். சரிங்களா? இப்ப வந்து பிரச்சனை எங்கே ஆச்சு, சினிமால எப்படி ஆச்சு, இதுக்கு யார் காரணம்? இது மாதிரி எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா சும்மா இருப்பாங்களா சொல்லுங்க? மோகன்ஜி படம் எதுக்குங்க எடுத்தாருங்க? இப்ப இந்த படம் எடுத்துருக்க அவசியமே இல்லையே. அதெல்லாம் ஒண்ணுமே மோகன்ஜியும் சரி, ரஞ்சித் சரி, மாரி செல்வராஜ் இதெல்லாம் எடுத்து வந்தோம். பிரசாந்த் நீலே ரஞ்சித் வந்து 2-3 KGF படம் இந்த மாதிரி 1, 2 எடுத்ததுக்கு எடுத்துட்டு அப்புறம் சாதாரண வந்தா விமர்சனம் ஆகும். லியோ எடுக்கும் போதே விமர்சனம் வந்துச்சு லோகேஷ் கனகராஜுக்கு. அந்த மாதிரி திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா விமர்சனம் நான் திருப்பி ப்ரோ சொல்றேன் அப்படின்னா கேட்டுக்கங்க. இதெல்லாம் டாக்குமெண்ட்ரி எடுத்துட்டு போயிடலாம்ல ப்ரோ. ஷோகேஸ் பண்ணணும்னா டாக்குமெண்ட்ரி எடுத்துட்டு போயிடலாம். இதை நான் திருப்பி சொல்றேன், அது வந்து ஒரு 3 படம் அவர் எடுத்து அந்த வாயை யாராவது அடைக்கணும்னு சொல்லி எடுத்த மாதிரிதான் இருந்தது அந்த படம், மோகன்ஜி படம். சரிங்களா? அப்படி இல்லைன்னா இன்னும் 4 படம் எடுத்திருப்பார். ஓகேங்களா? இன்னும் 4 படம் இந்த மாதிரி எடுத்திருப்பார். இவர் இன்னும் எடுத்துட்டு தான் இருக்க போறாரு. பட் ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு ஆள் இருந்தாதான் அட்லீஸ்ட் வந்து 2 சைடு நியாயமும் தெரியும். சரிங்களா? இவங்க வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அது வந்து எனக்கு ஜாதிக்கெல்லாம் எனக்கு சுத்தமா நான் பார்க்க மாட்டேன். நான் நீ யாரா இருந்தாலும் சரி, நான் வந்து ஒரே தட்டுல வச்சு நான் சாப்பிடுவேன். நான் வந்து அப்படி பார்க்க மாட்டேன். சரிங்களா? பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தப்புன்னா அதை சொல்லணும். அத வந்து நீ ரஞ்சித் ஒரு 4 படம் எடுத்துக்கிட்டே இருக்க விட்டுக்கிட்டே இருந்தோம்னா திருப்பி இதே தான் பண்ணிட்டு இருப்பாரு அவரு. இல்ல ப்ரோ, அதுதான் டிஃபரன்ஸ். வந்து டீச்சிங் அண்ட் ப்ரீச்சிங்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. இவங்க நம்ம டீச் பண்ணணும்னு விரும்புறோம், அவங்க ப்ரீச் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் பிரச்சனை. கரெக்ட்.
ஏங்க அதெல்லாம் ஆடியன்ஸே பார்த்துட்டு நிறைய படம் ரஞ்சித்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்தார்ல, அதெல்லாம் அவங்களே விரும்பல. மேட்டர்ல அது எல்லாம் டைலூட் ஆயிருங்க. ஒரு சீசன் ஒரு படம் வரும், பேய் படம் ஒரு டைம்ல ஹிட் ஆயிட்டு இருந்துச்சு, காமெடி படம் ஹிட் ஆயிட்டு இருந்துச்சு. அது மாதிரி இப்ப இவங்க ஜாதி படம் அது அது முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். ஜாதி படத்தை ஒரு சீசன் முடிஞ்சு போச்சு, அது யாரும் மதிக்கல. இப்பதான் ஃபேண்டசி அந்த மாதிரி போயிட்டாங்க. இல்லங்க, அவரெல்லாம் திருந்த மாட்டாருங்க. ரஞ்சித்துக்கு எல்லாம் ஒரு ஒரு அந்த ஒரு இது இருக்கு. ரஞ்சித் படத்துல எந்த படத்துலங்க அந்த அளவுக்கு ஜாதி இருந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரிலாம் ஜாதி இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ, அவர் ப்ரொடியூஸ் பண்ற படம் வந்து இல்ல மாரி செல்வராஜ் எல்லாமே படத்துல எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா ரஞ்சித் ஒரே ஒரு படம் தாங்க மாரி செல்வராஜ் ப்ரொடியூஸ் பண்ணாரு. அந்த படத்துல எப்படி இருந்தது? பரியர் பெருமாள் தான் ப்ரொடியூஸ் பண்ணாரு. அதுல தப்பா என்ன இருக்கு? ஐயோ, ஃபர்ஸ்ட் சீனே வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து இந்த கொலை மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுல வந்து நாயலா குடிச்சிட்டு இருக்கோம், இவங்க வந்தோடனே அப்படி ஏஞ்சி போகிற மாதிரி. அதுல நிறைய விஷயம் இருக்குங்க. அதுல ஒவ்வொரு சீனும் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப வந்து பரிதாபமா காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா இவங்களையும் தூண்டி விடுறது. அது உண்மைங்க. என்னங்க நீங்க கார்த்தி ப்ரோ, இதுலதான் வந்து ரஞ்சித் வந்து புத்திசாலித்தனத்தை காமிக்கிறாரு. இது மாரி செல்வராஜ் தூண்டி விட்டு ஃபுல்லா அந்த சென்ட்ரிக்கா படம் எடுக்க வச்சுட்டு ரஞ்சித் மட்டும் அவர் எடுத்த ஒரே ஒரு படம் தான். இங்க பாருங்க, அவர் ப்ரொடியூஸ் பண்ணது ஒரே ஒரு படம் தான், சரியா? பரியர் பெருமாள் தான். அந்த படத்துல இந்த மாதிரிலாம் இருக்காது. அந்த படத்துல அவங்க பிரச்சனையை பேசியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தீர்வு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி நியூட்ரலா தான் போகும் ஓரளவுக்கு. அதே மாதிரிதான் மெட்ராஸ்ல பிரச்சனையே எங்க இருக்குன்னா அவங்களுக்குள்ளேயே தான் இருக்கும் பிரச்சனை. எங்களை எவனோ ஒருத்தன் வந்து பேச மாட்டான். படம் வச்சு பாத்தீங்கன்னா ஆல்பம் சாங் எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? அவங்க ஒரு டீம் இருந்தது. ஓகேங்களா? அவங்க எழுதின பாட்டை போய் பாருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அவர் பேசின ஸ்டேஜ்ல பேசினது பாருங்க. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து எதை வந்து முன்னிறுத்தி பேசியிருக்காருன்னு பாருங்க. நீ போய் இல்ல ப்ரோ, ஒரு டீம் இருந்தது. இல்ல அவங்க ஆல்பம் போட்டாங்க. எனக்கு அது பேர் தெரியல. எனக்கு நிறைய ஆல்பம் சாங் போட்டாங்க. அதுல எல்லாம் போய் பாருங்க. அவங்க வழியும் சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து இந்த மற்ற சமுதாயத்தை அந்த ஆதிக்கத்துல கொஞ்சம் நிறைய ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருப்பாங்க. நிறைய ஆல்பம் சாங்ஸ் அவங்க டீம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் ஸ்டேஜ்ல வந்து இவரை பத்தி பேசினது, ராஜராஜ சோழனை பத்தி பேசினது, அதுக்கப்புறம் 2-3 ஸ்டேஜ்ல வந்து ஃபைட் பண்ணது, அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஜாதி மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்கு. கருத்ததுமே வந்து வேற எதுவுமே பேசுங்க, அதெல்லாம் கிடையாது. அவர் ஜாதியை பத்தி, அவர் ஜாதியெல்லாம் நான் இப்படி எல்லாம் இருந்திருக்கேன், இப்படிலாம் வந்திருக்கேன், என் ஜாதி எல்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்க, இப்படி எல்லாம் என்ன கொடுமைப்படுத்துறாங்க. டைரக்டரா வந்து ரஞ்சித் கொஞ்சம் தெளிவானவர் தான் ப்ரோ. நீங்க எந்த பாயிண்ட்ல சொல்றீங்கன்னு தெரியல. பட் எனக்கு மெட்ராஸ் பிடிச்சி இல்ல எனக்கு படம் பிடிக்கல. கிராஃப்டி ராஜராஜன் சோழன் எந்த ஜாதி, யார் எந்த ஜாதியிலே தெரியல. அவர் தாழ்த்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல யார் ஜாதியெல்லாம் இருக்கலாம், அது தெரியாது. ஜாதியே என்னன்னு தெரியாது. ஜாதியே தெரியாதவங்க ஒருத்தன் தப்பா பேசிட்டான்னு சொல்லி கோவப்படுறீங்க நீங்க. இதுல என்ன இது கோவப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்ன இருக்கு ஒண்ணும் கிடையாது. அவரு ராஜராஜ சோழன் வந்து எல்லாம் நீ எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்றதுனாலதான் பிரச்சனை வருது. ராஜராஜ ஏங்க இன்னைக்கு ஒரு மினிஸ்டர் பாருங்க, ஒரு மினிஸ்டர் போய் லேண்ட் கிராப்பிங் பண்றாங்க. இன்னைக்கு இல்ல, 2016 2006 2011 வரைக்கும் எத்தனை மினிஸ்டர் மேல நில புகார் இருக்கு? இப்போ எத்தனை மினிஸ்டர் மேல ஊழல் புகார் இருக்கு? 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா எப்படி இருந்திருப்பான்? பிராக்டிகலா சொல்லுங்க. போற பக்கம்லாம் அவனெல்லாம் பாக்குறவங்களாம் பொண்டாட்டி இப்படிதான் வாழ்ந்துருப்பாங்க. ஏன்னா மனித புனிதரா பேசிட்டு இருக்கீங்க. அப்படித்தான் இருந்திருப்பாங்க. அப்படிதான் இருப்பாங்க. பாகுபலி மாதிரியே வாழ்ந்துருப்பாங்க எல்லாருமே அந்த காலத்துல. இன்னைக்கு ஏங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ராஜா எப்படி ராஜா வந்து அது எப்படி ஆவாரு? என்னங்க பேசுறீங்க? எப்படி சொல்றீங்க? அப்பெல்லாம் நீங்க அப்புறம் வந்து இந்த ஆளுங்க தான் வந்து ராஜாவும் ஏதாவது எழுதியிருக்கான்னு கேக்குறேன். எங்கேயாவது எழுதியிருக்கான்னு கேக்குறேன். இங்க சாதாரண மக்களாட்சியில மக்களாட்சியில எது உங்களுக்கு தெரியாது இல்லைங்க, கணிக்க முடியும். அதான் மக்களாட்சியில ஒரு மினிஸ்டர் எம்எல்ஏன்னு இருக்கவனே இங்க இருக்க நடந்த போடுகிறான் மக்கள்கிட்ட இருந்து. அதுவே தெரியாது. அதுதான் சொல்றேன், எந்த ஜாதினே தெரியாது உங்களுக்கு. இல்ல ஜாதி எப்படிங்க இருக்கலாம்ல?
மன்னர் எப்படிங்க அப்படி இருப்பாரு? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? என்னங்க ஒரு ப்ரோ அவர் லாஜிக்? வைஷ்யவாக்குள்ள கீழே தான் ப்ரோ வருவாங்க. அதெல்லாம் இது இல்ல, அது மேட்டர் இல்ல. அது யார் எந்த ஜாதி அது எடுத்துட்டு வர்றதுதான் எங்க பிரச்சனை. ராஜராஜ சோழனை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு வந்து இவங்க வந்து அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதுதான் பிரச்சனை. ப்ரோ இப்ப கூட ப்ரோ வீரப்பன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கேஸ்ட்லயுமே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒண்ணு கவுண்டரும் சொல்றாங்க, வன்னியரும் சொல்றாங்க. ஓகேங்களா? பட் அது எந்த ஏன் அவரே ஜாதின்னு சொல்லிட்டாரு, எந்த கண்டுபிடிக்க முடியலையா? அவர் அந்த இதுல சொல்லியிருக்காரு, நான் வன்னியன்னு சொல்லியிருக்காரு, படையாச்சுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன இப்ப இதுவும் நம்ப முடியாதா? இது வேற கண்டுபிடிக்கணுமா நம்ம திரும்ப? அவர் சொன்னதை நம்ப முடியாதா? அவரே சொல்லிட்டாரு. அப்புறம் அவர் என்ன? அந்த மாதிரி ஒண்ணும் இல்லையா? அதுல வந்து ராமதாஸை பத்தி ஏதாவது சொல்லியிருக்காரு, அவ்வளவுதானே சொல்லியிருக்காங்க. பட் ஸ்பெசிபிக்கா அது நீங்க முழுசா பாக்கணும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோல சொல்லியிருக்காரு. பட் ஆனா அந்த பாத்தீங்கன்னா வீடியோ, நெட்ல எல்லாம் இந்த தேடினா வீடியோல ஃபுல்லா அவர் பாத்தீங்கன்னா பேசினா சொல்லியிருக்காரு, ஜி5ல சொல்லியிருக்காரு. ஜி5ல அவரோட ஜாதியில இருந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. எங்க இப்ப வாழ்ந்த பிறந்தது இல்ல அதான் இப்ப வாழ்ந்த ஆளுங்களே ஓகேங்களா, அதை ஜாதி கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம இப்ப இவ்வளவு தூரம் பேச வேண்டியதா இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சொல்றதெல்லாம் 100 வருஷம் 200 வருஷம் 300 வருஷத்துக்கு முன்னாடி அப்பெல்லாம் ராஜா வந்து இந்த சைவ மதம் அந்த மதம் இதுலதான் இருப்பாங்கங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. சரிங்களா? கிடையாது. ஈவன் அவங்க ஓகே. ஆளுங்க கூட இந்த தாழ்த்தப்பட்ட ஜாதியா கூட இருந்திருக்கலாம். அவங்களும் நிலத்தெல்லாம் பிடிங்கிருக்கலாம். சரிங்களா? அவங்களும் நிலத்தெல்லாம் பிடிங்கிருக்கலாம். அதுக்கப்புறம் எங்கேயாவது நிலம் போயிருக்கலாம். எல்லாம் என்ன வேணா நடந்திருக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன மாதிரி சேஞ்ச் வேணா இருக்கலாம். வெள்ளைக்காரன் வந்து இவனுக்கு அவனுக்குன்னு கொடுத்துருக்கலாம். எது வேணா நடந்திருக்கலாம். சரிங்களா? அது தெரியாம வந்து இவங்க எல்லாம் புடுங்கிக்கிட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தனை கை காட்டி பேசினா ஒருத்தங்க வந்து நம்ம ஒரு ரோட்ல போறோம் இல்ல ஒருத்தங்க ரோட்ல போறோம்னு வச்சுக்கோங்க. பேசிக் புரிதலே இல்லாம பேசுறீங்க. பேசிக் புரிதலே இல்லாம பேசுறீங்க. அவ்வளவுதான். பேசிக் புரிதலே. ராஜா தாழ்த்தப்பட்ட ஜாதியில இருப்பாருன்னு நீங்க சொல்றீங்க பாத்தீங்கன்னா, அதுவே பேசிக் புரிதலே கிடையாது உங்களுக்கு. அவங்க ஆண்ட பரம்பரம் தான் இன்னும் பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ராஜாவை வந்து தாழ்த்தப்பட்ட ஜாதியிலே இருந்திருக்கலாம் அப்படின்னு என்ன அது? அப்படி எப்படி இருப்பாரு அவரு? அவங்க தான் ஆண்டு ஜாதி தான் பேசிட்டு இருக்காங்க 1000 வருஷமா அப்படின்றதுதான் அவங்களுக்கு குற்றச்சாட்டு. உங்க ஜாதியா கூட இருக்கலாம், கூட இருக்காங்க ராஜா அப்படின்னு பேசுறேன்னு அர்த்தம். அது கிடையாது, அது இல்ல. அவர் கோயில் கட்டுவாரு, கோயிலுக்குள்ளே இவங்க வரக்கூடாது, அப்படிதான் இருந்துச்சு. அததான் அவங்க குற்றச்சாட்டா பேசுறாங்க. நீங்க அதை விட்டு ராஜா ராஜாவுமே இருந்திருக்கலாம் ப்ரோ. இதெல்லாம் வந்து பேசிக்கான அடிப்படை அறிவில்லாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ஏதோ உளறிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க. ஏங்க இந்த பிரச்சனை நடந்துச்சா அப்படின்னா எக்கச்சக்கமா நடந்துச்சு. இன்னைக்குன்னா நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நடந்துச்சு. அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துச்சு. ஆனா அந்த பிரச்சனையை வந்து வழிய நிறைய பேர் காசாகிறாங்க, சினிமா வச்சுக்கிட்டு காசாகிறாங்க. ஓகே, அதை எடுத்து பேசுனீங்கன்னா இதெல்லாம் படம் எடுத்து நீங்க என்ன நாட்டை திருத்த போறீங்களா, காசு தானே சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு பேசினா ஓகே. இது நடக்கவே கிடையாது, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு பேசினா அதையும் ஏத்துக்க முடியாது. இல்ல நடந்தது. அது எல்லாம் டாக்குமெண்ட் பண்ணணும். அதை வச்சு ஒரு டீச்சிங் கொடுக்கணும். அதை வச்சு நீங்க வந்து காசு பண்றீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ரஞ்சித் மணியோ மாதிரி சொல்றது மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அதை வச்சு இவங்க காசு பண்றாங்க, தேவையில்லாம திரும்ப திரும்ப ஜாதி நிறுத்தி வர்றாங்க அப்படின்னு சொன்னா அது ஏத்துக்கலாம். அதை கூட விமர்சனமா எடுத்துக்கலாம். பட் அதெல்லாம் நடக்கவே இல்லைங்க, அப்படிலாம் இல்லவே இல்லைங்க அப்படின்னு பேசுறதும் ஏத்துக்க முடியாது. அதெல்லாம் இதை விட நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு மோசமான நடந்திருக்கு. இப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி. இன்னைக்கு வந்து இவ்வளோ சட்டம் இதெல்லாம் இருக்கும்போதே இப்படி இருக்குன்னா அப்ப முன்னாடியே எப்படி இருந்துருப்பாங்க பாருங்க. எங்க வீரப்பன் என்னங்க, வீரப்பன் வந்து வேட்டையாடிட்டு இருந்தாரு. அந்த ஆளு கேட்ட 200 பேர்த்த கொள்றான். அந்த ஆளுக்குள்ள காட்டுக்குள்ள அதிகாரம் இருக்குன்னு 200 பேர்த்த கொள்றாரு. போட்டு கொடுத்துட்டியா? ஓ, என்னைய காட்டி கொடுத்துட்டியா நீ இந்த கிராமத்துல இருந்து? போய் வீட்டோட இருக்கிறாரு. அப்போ அந்த அதிகாரம் அவர்கிட்ட இருக்கும்போது ராஜாக்கு என்ன அதிகாரம் இருக்கும் அன்னைக்கு? அதுதான் ப்ரோ, ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஒரு 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 ஆளுக்கு வந்து ஜாதி எல்லாம் அதெல்லாம் வராது. பவர் வந்ததுக்கு அப்புறம் ஜாதி என்ன இது என்ன அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. எங்க ராஜா எப்படிங்க எந்த ஜாதி வேணா இருக்கலாம்னு சொல்றீங்க? ராஜாங்கிற சத்திரியர் குலத்துல இருந்தா வரணுங்கிறத ரொம்ப வருஷமா இருந்திருக்காங்க. அதுதான் ப்ரோ, சத்திரியருக்குள்ளேயே இவர் வந்து ஷைவைட்டு தான் ராஜராஜ சோழன். அதனாலதான் எல்லா இடத்துலயும் வந்து பிருஹதேஸ்வர் கோவில்ல வந்து சிவன் லிங்க எல்லா இடத்துலயும் லிங்கம் வச்சிருப்பாரு. ஆமாங்க, அதுதான் சத்திரியர் வந்து இப்போ ஒரு கிராஃப்டி அதுல பேசுறதுல நான் வந்து ஸ்பீக்கர் வாங்கினதே அவர் ரொம்ப அடுக்கடுக்கா வந்து உருட்டிக்கிட்டே இருக்காரு சம்பந்தமே இல்லாம. இப்போ இந்த விஷயத்துக்கு வந்து இப்போ ரொம்ப நாள யாருமே இந்த ஸ்பேஸ்ல ஆர்கியூ பண்ணவே இல்லை இந்த விஷயத்த பத்தி.
எல்லாருமே வந்து சினிமாவை பத்தியோ இல்ல வேற ஏதோ பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப சம்மந்தமே இல்லாம வந்து அடுக்கடுக்கா என்னென்னமோ வந்து எதுவுமே இல்ல. அப்புறம் வந்து இவங்க படம் எடுக்கிறனால வந்து திரும்பி பிரச்சனை வந்துங்கிற மாதிரி தேவையில்லாம இப்போ கார்த்தி ப்ரோ சொன்ன பாயிண்ட் வேணா அது ஒரு விமர்சனமா நான் அந்த விமர்சனம் ஏத்துக்கல. பட் அவர் சொல்றது அட்லீஸ்ட் வந்து நீங்க இந்த காசாக்குறாங்கன்னு சொன்னீங்கன்னா அது விமர்சனமா எடுத்துக்கலாம். ஆனா நடக்கவே இல்லைன்னு சொல்றதெல்லாம் வந்து தேவையில்லாத இல்ல உருட்டு இல்ல தான். சாம் ப்ரோ, அது இல்ல நடந்திருக்கு, எல்லா விஷயமும் நடந்திருக்கு, அதை பத்தி பிரச்சனை இல்லை ப்ரோ. இங்க வந்து இந்த படம் எல்லாம் எடுக்கும்போது நாங்க ரொம்ப அடிபட்டுட்டோம், ஆனா இதோட காரணம் இவன் தான், இல்ல சோ ப்ரோ இவன் இப்போ மேல எல்லாம் கிரட்ஜும் இப்போ காமிக்கணும் இப்போ அப்படின்னு சொல்லி ஒரு படம் அந்த ஹிட்லர் பத்தி போர்ட்ரே நிறைய பண்றாங்கல்ல. படம் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. நாசி ஆர்மி பத்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது ஏன் இப்போ வந்து நாசி இருக்கா உலகத்துல வந்து டெமோக்ரஸி வந்துருச்சு, ஆனா ஏன் அதை எடுத்துக்கிட்டே இல்ல இருக்காங்கன்னா சாம் ப்ரோ, இல்ல ஏன் அதை சாம் ப்ரோ, எடுத்துட்டே நான் என்ன இருக்காங்கன்னா சொல்றேன், அதோட புண்ணு வந்து இன்னும் வந்து எல்லாத்தோட ஊன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் இருக்கு. அது வந்து யாருக்கும் இப்போ இல்ல வந்து இல்ல அதை அந்த எடுக்கிற 1972 ஒரு படம் காரணமே வந்துச்சு. உங்களுக்கு புரியல. இப்போ வந்து அந்த ஸ்கின்லெஸ் டெஸ்ட் இல்ல ஒரு இல்ல படம் அதோட எடுக்கிறாங்க. இந்த படம்லாம் ஏன் எடுக்கிறீங்கன்னு யாரை கேட்குறாங்க? அதெல்லாம் வந்து அந்த டைம்ல நடந்த ஒரு சம்பவங்கள். ஏன் இப்போ வந்து ரயில்வே மென் எடுக்கிறாங்க, போபால் கேஸ் ட்ராஜடி ஏன் எடுக்கிறாங்க? அதெல்லாம் அப்போ நடந்துச்சு, இப்போ கேஸ் ட்ராஜடியே நடக்கல, ஏன் எடுக்கிறீங்கன்னு கேட்க முடியுமா? இந்த மாதிரி திரும்பி வந்து தவறுகள் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து சினிமா மூலமா அது ஆர்ட் மூலமா அது பயன்படுத்துறாங்க. கரெக்ட், அது பர்ஃபெக்ட் ப்ரோ. நான் என்ன சொல்றேன், இவங்க வந்து ஒரு ஜாதியை வந்து ரொம்ப சிம்பத்தைஸ் பண்ணி வச்சுட்டு இன்னொரு ஜாதியை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா காமிச்சு அவங்க எங்க இருக்கிறதுல கெட்டவங்கன்னு சொல்லி ஹைரார்கியில அந்த இருக்கிறது விஷயத்த தாங்க காமிக்கிறது ஒரு ஒன்று ரெண்டு ஹைரார்கியில விஷயத்தெல்லாம் இருக்கிறதாங்க கதை தோண்டக்கூடாதுங்க. முக்கியம். இல்ல சாம், இல்ல ஒன்னு ரெண்டு விஷயத்தெல்லாம் தோண்டக்கூடாது சாம், சரிங்களா? அதை நீங்க தோண்டிங்கன்னா திருப்பி பூதம் தான் வெளியில வரும், சரிங்களா? அந்த மாதிரி விஷயத்தை நீ கையில வைக்கிறதுனாலதான் நாங்க வந்து இப்ப நாங்க இல்ல இப்ப சொல்றது கேட்கறது. நீங்க பேசுறதுலயே வந்து நீங்க உங்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நான் நீங்க தான் ஒரு சொல்லிட்டேன். 20 இல்ல நிமிஷமா நான் வந்து பேசுறதுல நாங்கன்னு நான் உங்களோட சொல்றது இல்ல தாட்ஸை எக்ஸ்போஸ் நாங்கன்னு பண்ணிட்டு இருக்கீங்க. அது வந்து டோட்டலி இல்ல நாட் இல்ல குட். இல்லங்க. நீங்க இப்ப பேசுறதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுங்க. நீங்க ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல இப்படி வந்து நீங்க பேசுறத கீழ இருக்க லிசனர்ஸ் யாரும் பேசாம வாய் மூடிட்டு கேட்பாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. தயவு செய்து இந்த மாதிரி பப்ளிக்கா யார்கிட்டயும் இல்ல இல்ல பேசாதீங்க. உங்க நம்ம பாயிண்ட்ஸ் பேசுறது தான் வைக்கிறோம். பிடிக்கவே இல்ல இல்ல இல்லைங்க. என் மேல தப்பு தயவு செய்து இருந்ததுன்னா இப்படி சொல்லிடுங்க. பேசாதீங்க. இல்ல இல்ல சரி விட்டுருங்க. நீங்க இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸை மாதிரி தயவு செய்து பேசி மறுபடியும் எல்லாத்துக்கிட்டையும் விஷத்தை எல்லாரும் மைண்ட்ல வந்து கக்கிட்டு இருக்காதீங்க. இப்படி அவ்வளவுதான் நான் சொல்லணும்னு வந்தேன். இல்ல வேற எதுவுமே இல்ல இல்ல உங்க பாயிண்ட் சாம் இல்ல ப்ரோ, இல்ல உங்க பாயிண்ட் சாம் இல்ல ப்ரோ, இல்ல இல்ல கூட இல்ல எனக்கு தெரியல. இல்ல கிராஃப்டி ஒரே இல்ல யாருன்னு இல்ல கூட தெரியல. நீங்க ஏதோ ஒரு சாம் ப்ரோ, இதுல ஒளிஞ்சு வந்து இல்ல பேசிட்டு இல்ல இருக்கீங்க. இல்ல 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 விஷத்தை கக்குறீங்க. ஐ மீன் நீங்க சொல்ற பாயிண்ட் அக்செப்டட். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இப்போ லேட்டஸ்டா வந்த மாரி செல்வராஜ் படம் கூட விஷத்தை கக்குறாங்க டுவர்ட்ஸ் ஹையர் பீப்புள். ஸோ அந்த ஃபைட் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கும் தவிர அவர் படத்துல எங்கேயும் ஐயர் இருந்துச்சு சும்மா ஏதாவது ஏங்க அவர் மேல நான் தான் சொல்றேனே, இந்த மாதிரி சில இந்த படத்துல எந்த படத்துல இருந்துச்சு ஐயர் விஷம்? ஐயர் மேல எந்த படத்துல விஷம் இருக்கு? ஹையர் இல்ல ப்ரோ, ஹையர் 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 பீப்புள், ஹையர் கொஞ்சம் மேல் தட்டு மக்கள், அந்த அவங்க மேல நீங்க மறுபடியும் ரொம்ப வருஷமா ஒரு பணக்காரங்க ஏழைங்க மேல படம் எடுத்திருக்காங்க. பணக்காரங்க கெட்டவங்களாவும் ஏழைங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்களா எடுத்திருக்காங்க. இல்ல இல்ல இதுக்காக இல்ல பணக்காரங்க எல்லாம் வந்து இல்ல இறங்கி வந்து சண்டை இல்ல போட்டாங்களா? இதெல்லாம் வந்து கமர்ஷியலா வந்து பியூரா காசுக்காக அந்த இதுக்காக பண்றது அது ஓகே. சரி சரிங்க. இப்ப இந்த அதெல்லாம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்கஷன்லாம் இல்ல இல்ல இந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் எப்ப வர ஆரம்பிச்சிச்சு சொல்லுங்க? இது 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 ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்தது. இந்த டிஸ்கஷன்லாம் ரொம்ப இல்ல இல்ல நாளா நிறைய இது ஒரு படம் பிரிவு வருது. தானேங்க. அப்பெல்லாம் பேய் வந்து படம், கேரே பேய் பண்ணல. படம், ஜாதி படம், இல்ல இல்ல பேய் இப்பதான் படம் வருதுன்னா என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். இதை விட அதுதான் நடுவுல ஒரு கேக்குறேன். ஒரு தப்பு சின்ன ஒரு கவுண்டர் பாருங்க. எஜமான்ல எல்லாம் வந்து எதையுமே காட்டலன்னு உருட்டு விட்டுனீங்க. ஏங்க எஜமான்ல நடந்து போகும்போது அந்த மண் எடுத்து தலையில நெத்தியில திருநீர் மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சீன்லாம் பார்த்தா உங்களுக்கு அபத்தமா தெரியலையா? இதை இல்ல வந்து இல்லங்க. ரொம்ப கரெக்டா இருங்க சாம் சாம். இது புரியுது சாம். சரிங்களா? நீங்க சொல்றீங்க எடுத்து நெத்தியில வச்சுக்கிறாங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர அவர் நல்லவரா இருக்கிறாரு, அதனால தூக்கி நெத்தியில வச்சுக்கிறாங்க. எதுக்குங்க வைக்கணும்? இன்னொருத்தன் அவனும் ஒரு சரிங்களா? இது மனுஷன் வந்து தானே. ஒண்ணும் தப்பு கிடையாது. எதுக்குங்க வைக்கணும்? எதுவும் தப்பு அவர் கிடையாது. இப்போ வந்து இல்ல இல்ல இப்போ அவர் வீட்டு பாத்ரூம் இஷ்டத்துக்கு கழுவுற மாதிரியோ இல்ல இல்ல பேசலாமா? அவர் வந்து ஒரு வீட்டு பாத்ரூம் கழுவுற மாதிரியோ இல்ல வந்து அவருக்கு வந்து அந்த மாதிரி சீன் எடுத்தாதாங்க பிரச்சனையே. அவர் இல்ல நல்லவரா கிராஃப்டி ப்ரோ, இருந்திருக்கிறாரு. இல்ல இல்ல ஊர்ல வந்து இல்ல 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 ஊர்ல வந்து நல்லவர், நல்லது இல்ல செஞ்சிருக்கிறாரு. இல்ல அது அவர் இல்ல ப்ரோ, எந்த அது வந்து ப்ரோ அங்கேயும் தான் ப்ரோ ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இப்பெல்லாம் பாயிண்ட்ல வந்து நம்ம எல்லாம் நல்லதுன்னு நினைச்சு எடுத்துப்போம். காலில் ஆனா பூவெல்லாம் போட்டுட்டு இருக்காங்களே அப்புறம் என்ன அதுக்கு என்ன? இல்ல ப்ரோ, என்ன பிரச்சனைனா எஜமான்ல அந்த அந்த அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனும் இதை எதிர்பார்ப்பாங்க. ஸோ அங்கேருந்து ஆரம்பிக்கும் எல்லா பிரச்சனையும். எங்க அப்பாவோட இது மட்டும் எடுத்து வச்சிங்களே, எந்த எடுத்து வை நான் அடுத்தவன் ஆரம்பிப்பான். அது மறுபடியும் அந்த ஹைரார்க்கி அந்த மாதிரி உருவாக ஆரம்பிச்சிடும்.
இங்க பாருங்க, நான் இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து பாயிண்ட்ல வைக்கிறோம். இங்க நீங்க பாருங்க, இந்த சொல்ற பாயிண்ட் பிளாட்ஃபார்ம்ல ஏத்துக்கிட்ட இத ஒத்துக்க பத்தி போறோம் ஒத்துக்க பேசியே போறோம். இல்ல ரொம்ப நான் வருஷம் வந்து நான் ஆச்சுங்க. ஒத்துக்க மாட்டேன்னு நான் சொல்லவே மாட்டேன். இன்கேஸ் என் பாயிண்ட் தப்பா இருந்ததுன்னா ஆமாங்க தப்பா இருக்கு. இப்ப நான் ஒரு கார்த்திவன் சொன்னாரு, ஆமா நான் பேசுறது தப்புன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்க போறேன், அவ்வளவுதான். சரிங்களா? இதை நம்ம வந்து ஆர்கியூமெண்டா தான் பேசுறோமே தவிர யாரோ ஒரு வன்மத்தை வச்சுலாம் யாரும் பேச வேண்டியது இல்லைங்க. அது நான் வச்சு எனக்கு நீங்க எனக்கு பேசுறது ஃபுல்லாத்துலயே வன்மம் இல்லையே, மட்டும் தாங்க இல்லவே இருந்துச்சு, வேற இல்லையே. எதுவுமே இல்லைங்க இதுல. இல்ல இல்ல இப்ப நீங்க அந்த சாஃப்டா பாயிண்ட் நான் கொண்டு பேசுறதுனால வரவே வன்மம் இல்லையே. இல்லாம இதுல கிடையாது. பேசுற எல்லா பாயிண்ட்லயுமே பியூர் வன்மம் மட்டும்தான் இருந்துச்சு. நான் கேட்ட கேள்வி யாருமே பதில் சொல்லல. 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எங்க இருந்தது? இப்ப எதுக்கு எல்லா வந்து இதே இடத்துலயும் ஆர்குமெண்ட் பேசிக்கிட்டு போயிட்டே தான் வந்துட்டு இருந்திருக்காங்க. இருக்குன்னு நீங்க நான் கேட்கறேன். பேசல, உங்களுக்கு நீங்க ignorant ஆ இருந்தீங்கன்னா அது தெரியாது. எல்லாருமே எல்லா ஏங்க காலகட்டத்திலும் மெட்ராஸ் இல்ல வந்ததுக்கு அப்புறம் அதோட பேசிக்கிட்டு மட்டும்தான் தாக்கம் வேற இருந்திருக்காங்க. மாதிரி இருந்ததுங்க. இல்ல இல்ல மெட்ராஸ் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஒரு சண்டை. தாக்கமும் இல்லை. கிராஃப்டி பாருங்க, பேய் படம் வந்து ஒரு 4-5 வருஷம் ஓடிட்டு இருந்துச்சு. ஜாதி படம் ஒரு 4-5 வருஷம் ஓடுச்சு. இப்போ வந்து ஃபேண்டசி படம் மாறிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2-3 வருஷத்துக்கு ஃபேண்டசி படமா எடுத்து தள்ளுவாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன ஜானர் கிடைக்குதுன்றதை வந்து டைரக்டர்ஸ்லாம் தேடணும். இப்போ ரத்தம் தெறிக்க தெறிக்க ஆக்ஷன் படம், ஒரு ஹீரோ வந்து 100 பேர்த்த அடிச்சு கொள்ளணும். அந்த அடிச்சு கொள்றது வந்து ரத்தம் கழுத்து நெரிச்சு, கழுத்துல வெட்டி, குத்தி, ரத்தம் தெரிச்சு சுட்டு, அது மாதிரி எடுத்துக்கிட்டே அந்த ஹீரோ போயிட்டாங்க, பிரச்சனையே ஹீரோ கிடையாது. இல்ல இல்ல ஹீரோ bro, எங்க இல்ல இல்ல இருக்காரு? ஒரு இந்தியன் 2 இந்தியன் வருஷம் 3 இந்தியன் வருஷம் வந்து ஆர்மிட்டே அந்த மாதிரி படத்துக்கு போயிட்டு இந்தியன் ஆர்மிட்டே இல்லாத கண்ணெல்லாம் ஹீரோ இருக்கணும். அப்படியும் அதே அந்த அதே ஜானருக்குள்ள இப்போ வச்சுங்க. இல்ல வந்திருக்கோம். கார்த்தி, அதே இது மாதிரி முடிச்சுட்டு ஜேர்னல் ஒரு 4 இன்னொரு ஜானருக்கு வருஷம் போவோம். போனதுக்கு அப்புறம் இல்ல இல்ல அந்த அதே மாதிரி ஜேர்னல் போன 4 வருஷம் போச்சுன்னா இதை மறந்துட்டாங்கன்னா திருப்பி 5வது வருஷம் இந்த மாதிரி படம் எடுத்தாங்கன்னா அதான் பிரச்சனையே. சரிங்களா? திருப்பி அது ஏங்க வராதுன்னு தான் இதெல்லாம் சொல்றேன். ஐயோ நீங்க எல்லாம் மறந்துட்டு போயிடுங்க. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குங்க. எல்லாம் மறந்துட்டு போயிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். இதே மாரி செல்வராஜை கொண்டாடுவாங்க. மாரி செல்வராஜை ஒன்று பேசும்போது ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க பேட்டியில, இந்த சோஷியல் மீடியால. இந்த நிலை மாறணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேசினாரு பார்த்தீங்களா, அதை வச்சு ட்ரோல் பண்ணிட்டு இருந்தானுங்க அவனுங்க. அதுக்கு முன்னாடி அவர் கொண்டாடினானுங்க. நீங்க இந்த சோஷியல் மீடியாவெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க எதையுமே எடை போட்டுட்டு பேசிட்டு இருக்காதீங்க. இவங்களுக்கு தேவை கண்டென்ட், அவ்வளவுதான். இது யாரு கொடுத்தாலும் சரி, பாசிட்டிவோ நெகட்டிவோ, ஒரு கண்டென்ட் அவ்வளவுதான். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லாரன்ஸ் அண்ணனை தூக்கிட்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா, இது நடிப்பு மேடம். அது அந்த மாதிரி இவங்க வந்து கடந்து போய்கிட்டே இருப்பானுங்க அப்படியே. நம்ம இவனுக்கு ஸ்பீடுக்கு போகவே முடியாது. இவங்க ஜெட்டு மாதிரி போயிட்டே இருக்கும். இங்க இருந்துங்க அங்க இருந்துங்கன்னு தாவி தாவி போயிட்டே இருப்பானுங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இவனுங்க ஏதோ வந்து இன்னும் பரியேறும் பெருமாள்லையும் மெட்ராஸ்லயும் உட்காந்துருக்கானுங்க. மெட்ராஸா? ஐயோ போயா அந்த பக்கம், நான் இங்கே போயிட்டு இருக்கேன். அடுத்து KGF 3 நீங்க அதெல்லாம் போகுது, வேண்டாம் தான் சொல்றேன். சலார் 2. அதெல்லாம் இது அதெல்லாம் அவனே வேண்டாம். கண்டுக்க மாட்டாங்க. படம் வந்து படம் அவனே மாதிரி கண்டுக்க எடுங்க. மாட்டாங்க. இல்ல படம் வந்து அவனே ஜாலிக்கு தங்கலா போறோம், இருக்கு படம் முன்னாடி மாதிரி நல்ல எடுங்க. வரைக்கும் ஃபயர் விடுவாங்க. ஏன் அவனே தங்கலானுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபயர் விடுவான். தங்கலான் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் படம் ஒருவேளை நல்லாலாம் போயிருச்சுன்னா நல்லாலன்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் கலாச்சிட்டு போயிட்டே இருப்பான். இங்க இருக்கு 2K கிட்ஸ்ல வந்து அவ்வளவு நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுங்க. அவங்க வந்து அந்த அளவுக்கு பிரில்லியன்ட் தான் சில விஷயங்கள்ல. அவங்க நல்லதையும் மைண்ட்ல ஏத்திக்க மாட்டாங்க, கெட்டதையும் மைண்ட்ல ஏத்திக்க மாட்டாங்க, எதையும் மைண்ட்ல ஏத்திக்க மாட்டாங்க. அவங்களுக்கு படம் எப்படி இருக்குன்னு மட்டும்தாங்க இருக்கும். படம் இல்ல, எல்லாமே அவங்களுக்கு அப்படித்தான். ஆமா இப்போ சரி இப்ப என்னப்ப ஆமா ஹேஷ்டாக் ஒன்று போடு, ஃபீல் பண்ணு, முடிஞ்சு. ஹேஷ்டாக் ஒன்று போடு, திட்டு. ஹேஷ்டாக் ஒன்று போடு, பாராட்டு, அவ்வளோதான். அதோடு முடிச்சு அடுத்தது போயிடுவாங்க. ஆமா நேற்று வந்த உன் பிரச்சனைன்னு சொன்னேன், ஃபீல் பண்ணேன், முடிஞ்சு. அவ்வளோதான். ஆமா நேற்று நீ ஏதோ நல்லதை ஏதோ பண்ண, பாராட்டினேன், முடிஞ்சு போச்சு போ அப்படின்னு. இப்போ டெய்லி ஓயம் பண்ண முடியாதையா, போய் ஆரம்பிக்கும். ஜஸ்ட் அப்படியே மாறி மாறி போயிடுவாங்க. அதனால இவங்கெல்லாம் வந்து பிடிக்க முடியாது. டேஞ்சரஸ் ஃப்ளோஸ். கார்த்தி ப்ரோ, இப்ப 4 படம் இந்த வீக் ரிலீஸ் ஆயிருக்குல்ல ப்ரோ? எதனா ரெட் ஜெயண்ட் அதுல ஏதாவது ரிலீஸ் பண்ணிருக்காங்களா? சலார் அவங்க தான் பண்ணிருக்காங்க. லோகோவோட வருதுங்க சலார். அப்புறம் என்ன இப்போ இப்படி கேட்குறீங்க? இல்ல, நான் படம் போட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் ப்ரோ உள்ள போனேன், அதான் நான் பார்க்கல. லோகோ படத்துல இல்லைல்ல, படத்துல வந்துச்சான்னு தெரியல. படத்துல வரலாங்க, இதுல வந்துச்சு. பேப்பர் ஆட்லாம் இருக்கும், போஸ்டர்லாம் இருக்கும். அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாங்களே தமிழ்நாடு ரிஜன் ரிலீஸ்க்கு. இது வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி டன்கி. அதுக்கப்புறம் சபாநாயகன் வந்து தனித்தனியாக ஏரியா பிரித்து கொடுத்தாங்க. இன்னொரு படம் என்ன 4வது படம்? அக்வாமேன் கேட்டேன் ப்ரோ. அக்வாமேன் டேரக்டர் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க ப்ரோ, அது ஹாலிவுட் கம்பெனி.
இல்ல ப்ரோ டைரக்டா ரிலீஸ் பண்ணும்போது அவங்க எப்படி கலெக்ஷன்லாம் எப்படி ப்ரோ அவங்க பிவிஆர் மாதிரி இதெல்லாம் சப் ஓகே டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சிருப்பாங்க. இல்ல இங்க வச்சிருப்பாங்க பிவிஆர் மாதிரி சப் டிஸ்ட்ரிபியூட்டர் யாரோ வச்சிருப்பாங்க. கார்த்தி ப்ரோ அப்புறமா ஒரு டவுட் 3D கிளாஸ்க்கு சார்ஜ் வாங்குறாங்கல்ல 30 ரூபா 40 ரூபா ஒரு தேட்டர்ல அதுல ஏதாவது ப்ரொடியூசருக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா ஏதாவது போகுமா இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லா தேட்டர் மேனேஜ்மெண்ட் போகுது தேட்டருக்கு தான் போகும் ஃபுல் அண்ட் ஃபுல். அது கேட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் இப்பெல்லாம் 3D படமே குறைஞ்சது காரணம் தான். ஏன் கார்த்தி அப்ப 3D வந்து கிளாஸ் எல்லாம் வாங்கி வைக்கிற தேட்டர் ஒன்று தானே வாங்கிப்பாங்க இல்ல மூவில இருந்தே கொடுப்பாங்களா? இது மாதிரி ஏதாவது பட்ஜெட் ஏதாவது அலோகேட் பண்ணி கொடுப்பாங்களா? இல்ல அவங்க வாங்கி வச்சிருப்பாங்களா ஏற்கனவே இருக்குங்களா தேட்டர்ல? தியேட்டர் தாங்க வாங்கி வைப்பாங்க. அது ரொம்ப அப்புறம் எப்படி காஸ்ட் கமிஷன் கம்மி. கொடுக்க முடியும்? அப்புறம் எப்படி ப்ரொடியூசர் வந்து கேட்கலான்னு கேட்குறேன். ரொம்ப காஸ்டே கம்மிங்க. ஒரு ஷோ பார்த்தா 20 ரூபா வாங்குறாங்க இல்லையா? அந்த கண்ணாடி உடைய விலையே அவ்வளோதான் இருக்கும். ஒரு ஷோவோட காசு தான் இருக்கும். அது ஒரு வாரம் வச்சு தேய்ப்பாங்க. அதுல வந்து காசு ஷேர்லாம் கேட்டு பார்த்து சண்டைலாம் போட்டு பார்த்தாங்க. ஒன்றும் வேலைக்கு ஆகல. எந்த ரைட்ஸ்ல அவங்க கேட்கறாங்க? அவங்க ப்ராடக்ட் அவங்க கொடுக்குறாங்க. மேபி வந்து படத்துக்கு டிக்கெட்டுக்கு நீங்க இவ்வளவு வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து கமிஷன் எப்படி கேட்கறாங்கன்னு கேக்குறேன். படம் ஓடுற வரைக்கும் அதை சொல்றாரு அவரு. ஓகே. ஒரு வாட்டி கண்ணாடி வாங்கிக்கிறாங்க. இல்ல என் படத்தை பொறுத்தான் நீங்க வாங்குறீங்க. அது நான் 3Dல எடுத்திருக்கேன், அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த காசை அதை வச்சுதான் நீங்க வசூல் பண்றீங்க தேட்டர்ல. அதை கொடுங்க அப்படின்ற மாதிரி தான். நான் 3Dல எடுத்ததுனால தான் நீங்க எக்ஸ்ட்ரா வசூல் பண்றீங்க. அப்ப அதுல ஷேர் கொடுங்க அப்படின்றது அவங்களுடைய வாதம். இல்ல அது அவங்களுடைய வாதம், ப்ரொடியூசர்ஸோட வாதம். இவங்க வந்து அதெல்லாம் கிடையாதுங்க. நாங்க வந்து மிஷின் வச்சிருக்கோம், நாங்க கண்ணாடி வச்சிருக்கோம், நாங்க ஆள் போட்டு இது பண்றோம், அதை நாங்க தர முடியாது அப்படின்னு வாதம். ஸோ அதெல்லாம் சண்டைலாம் நடந்து ஒரு சில படங்களை சரி ஓகே டேர்ம்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுங்க 3D காஸ்ட்ல வேணாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ணி வேர்ல்டு வைடா 3D ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும் 2D ரிலீஸ் ஆன படம் அதெல்லாம் இருக்கு. அந்த பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. ரொம்ப படம் 3Dல வரது குறைஞ்சிருச்சு இல்லையா கார்த்தி? அது ரொம்ப போரிங்க. கண்ணாடி போட்டு என்னங்க தெரியுது கண்ணாடியில்? தம்மடிக்கு கத்துக்கிட்ட புதுசுல அடிச்சு ஒரு கிக் வரும்ல அந்த மாதிரி 3D படம் 2 படம் பார்த்தா ஓகே. அதுக்கப்புறம் போனா மைடியர் குட்டிச்சாத்தெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல ஒண்ணு சொன்னாங்க விக்ரம் படம் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது பிவிஆர்ல வந்து டேர்ம்ஸ் வந்து என்னங்க நீங்க ரஜினி விஜய் படம் அளவுக்கு டேர்ம்ஸ் கேக்குறீங்க, அந்த அளவு எல்லாம் கமல் படத்துக்கு தர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க போல. அதுக்கப்புறம் வந்து கமல் வந்து கணக்கு பண்ணி பார்த்துட்டு பிவிஆர்ல ரிலீஸ் ஆகணும்னா நமக்கு எவ்வளவு லாஸ் ஆகுன்ற மாதிரி ரெட்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணிருக்காரு போல. அவங்க வந்து 5 கோடி வரைக்கும் லாஸ் ஆகுங்க பிவிஆர்ல ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னா பரவாயில்லன்னு சொன்னோம்தான். அதுக்கப்புறம் பிவிஆர் வந்து அந்த டேர்ம்ஸே தரேன் ரஜினி விஜய் அளவுக்கே தரேன்னு சொல்லிட்டு விக்ரம் படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்களாம். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சும்மா. பிவிஆர் ஐநாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே 2 டேர்ம்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஓகேவா? நார்மலா 50, பெரிய படம்னா 55 அவ்வளவுதான் வச்சிருக்காங்க. பெரிய படம் சண்டை போட்டீங்கன்னா 55 கொடுப்பாங்க. தர முடியாது 50 தான் தருவேன்னு கூட சொல்லியிருக்காங்கல்ல, 5% கம்மியா சொல்லிருக்காங்க. பாகுபலில இருந்து நிறைய படத்துக்கு இருக்குங்க. சும்மா ஏதாவது பில்டப் போடுறதுக்கு பேசுறது, கமர்ஷியலா ஹீரோ வந்து பில்டப் போடுறதுக்கு. சரி கார்த்தி ப்ரோ, அப்ப ஏன் இவங்க அந்த சென்ட்ரலைஸ்டு சிஸ்டம் கொண்டு வர மாட்டாங்க? திருப்பூர் சுப்ரமணியம் எல்லாத்துலயும் சொல்றாரு நாங்க வந்து எவ்வளவு டிக்கெட் போகுதுன்னு சொல்லிட்டு கணக்கு காட்டுறோம்னு சொல்றாரு. பட் ஏன் அது வந்து இன்ன வரைக்கும் எடுத்து வராம இருக்காங்க? எவ்வளவு விஷயம் ஆன்லைன்ல வந்துச்சு, அது எடுத்து வர முடியாதா ப்ரோ? எல்லாமே ஆன்லைன் தான் இருக்கு. யாருக்கு எடுத்து வரும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்க? உங்களுக்கா? நீங்க டெய்லி ஆப் ஓபன் பண்ணி பேங்க்ல நீங்க பாத்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல ப்ரோ, நான் அப்படி சத்தியம் தேட்டர்ல எவ்வளவு பேர் பார்த்திருக்காங்க, எஸ்கேப் எவ்வளவு பேர் பார்த்திருக்காங்க, நீங்க பாத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா சினிமாவும்? நாங்க பாக்கணும்னு சொல்ல ப்ரோ, தயாரிப்பாளர் சங்கத்துல அந்த அவங்களுக்கு அந்த இது கொடுக்கலாம்ல. எதுக்கு அவங்க பார்க்கணும்? தயாரிப்பாளர் சங்கத்துல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க படம் எடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிடும், ஃபுட்பால் கிளியரா தெரிஞ்சிடும்ல. இப்போ ஒருத்தரோட தனிப்பட்ட வியாபாரம்ன்றது தனிப்பட்டது. அதுக்குள்ள எதுக்கு இன்னொருத்த வந்து நட்டாவும் பண்ணும்? ஃபர்ஸ்ட்
பண்ணிருன்னு நினைச்சேன்னா ஒரு வாரத்துல பண்ணிடுவாங்க. அது பண்ண வேண்டாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிருன்னு நினைச்சா எப்பயோ பண்ண பண்ணிருப்பாங்க. வேண்டாம் ஒரு இல்லைங்க, வாரம் எதுக்கு பண்ணணும்னு கேக்குறீங்க? ஆமா அது ஃபர்ஸ்ட் கரெக்ட். ஏதோ ஒரு லாஜிக் பாயிண்ட் சொல்லுங்க, எதுக்கு பண்ணணும்னு கேக்குறேன். இப்போ ரொம்ப நான் ஒரு படம் எடுக்கிறேன், ரிலீஸ் பண்றேன், ஓகேவா? அதுல எனக்கு கணக்கு வழக்கு பிரச்சனை அப்படின்னா நான் தான் சொல்லணும். அதை நீங்களா உட்காந்துக்கிட்டு ஒரு முடிவு பண்ணக்கூடாது. யார் சொல்லணும்? அதை ஏஜி சொல்லணும், ரெஜின் சொல்லணும், லலித் இல்ல ப்ரோ, சொல்லணும், லைக்கா சொல்லணும், லைக்கா ஒரு சொல்லணும், 10% இதெல்லாம் சொல்லணும். படமே எடுக்காத 4 பேர் உட்காந்துக்கிட்டு சென்ட்ரலைஸ் சிஸ்டம் கொண்டு வாங்க, சென்ட்ரலைஸ் படமே ஒரு நீ 10% எந்த படத்தை எடுத்த, எந்த படத்துக்கு உனக்கு கணக்கு வேணும்னு சொல்லு. அது நீ சொல்லணும்ல. லைக்கே கேட்டாங்களா? அதுதான் bro, 10% அந்த மாதிரி நீங்களே லலித் சொல்றீங்க bro, கேட்டாரு. நீங்க அந்த சொல்லுங்க. 10% நடக்குதுன்னு சொல்றீங்களா? அந்த 10% கூட இது குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம எடுத்து வந்தா தானே அது எப்படி கிளியர் மாறும்? கட்டா. எப்படி குறையும் சொல்லுங்க. இல்ல ப்ரோ, எப்படி அவங்க வரும்? எத்தனை டிக்கெட் தெரிஞ்சிட போகுது இல்ல, ப்ரொடியூசர் தனித்தனியா 400 ரூபாய் போட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அவசியம் இல்லைல்ல. சூப்பர் ஓகே. திருப்பூர்ல ஒரு தேட்டர் இருக்கு, ஓகேவா? அந்த தேட்டர்ல 100 பேர் படம் பார்க்குறாங்க. 100 பேருன்ற கணக்கு, 300 பேர் படம் பார்க்குறான்ற கணக்கு வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு வந்துருச்சு, ஓகே. ஆனா அங்க 120 பேர் விட்டாங்க. அந்த கணக்கை வச்சு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ப்ரோ, அவங்க 120 பேர் விட்டாங்கன்றது வந்து என்ன அப்புறம் விவேகம் படத்துல வர மாதிரி தேட்டருக்கு போயிட்டு சிசிடிவி வைப்பீங்களா? ப்ரோ, தேட்டருக்கு சிசிடிவி வச்சுட்டு மானிட்டர் பண்ணுவீங்களா? டிக்கெட் நியூ புக் மை ஷோ எல்லாம் சர்வர் இருக்குல்ல, அந்த சர்வரோட இதை கனெக்ட் பண்ண போறாங்க, அவங்களும் மானிட்டர் பண்ணிக்க போறாங்க தயாரிப்பாளர் சங்கமும். அதான் ஆல்ரெடி இருக்குங்க, அது ஆல்ரெடி இருக்கு. இதுக்கான தீர்வு அது கிடையாது, புரியுதா உங்களுக்கு? அதுக்கான தீர்வு அது கிடையாது. ஓகே, புக் மை ஷோல் டிக்கெட் நீங்களும் புக் பண்றதை விட்டுருங்க. கவுண்டர்ல டிக்கெட் வருது இல்ல, இப்போ ஒரு 200 பேர் வாங்குறாங்க, 100 பேர் புக் மை ஷோல் டிக்கெட் நீங்களும் புக் பண்ணிட்டு வந்தாங்க, 100 பேர் கவுண்டர்ல வாங்கிட்டாங்க, 200 டிக்கெட் தான் போயிருக்கு. ஆனா அவன் 220 பேர்த்த உள்ள விட்டு 20 டிக்கெட் ஆட்டையை போட்டான் தேட்டருக்காரன், ஓகே. உங்களுக்கு என்ன கணக்கு வரும்? புக் மை ஷோல 100 பேர் வாங்கிட்டாங்க, கவுண்டர்ல 100 பேர் வாங்கிட்டாங்க, அப்படிதான் கணக்கு வரும். இந்த 20 எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீங்க இல்ல, இப்போ நீங்க தியேட்டர்ல வந்து ஒருத்தர் கவுண்டர்ல டிக்கெட் கொடுக்குறாருல, நீங்க போய் கேட்கும்போது எனக்கு 3 டிக்கெட் கொடுங்கன்னு கேக்குறீங்களா? பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அவங்க எந்த சர்வர்ல இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்குறாங்க, அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட். பிரிண்ட் அவுட்டே கொடுக்கல, கையில கிழிச்சு கொடுத்துட்டான், நீங்க என்ன பிரிண்ட் அவுட் குடி அப்படின்னு கேட்க போறீங்களா? இதை கொண்டு போய் கொடு, உள்ள விட்டா படம் பார்ப்பாங்க. இல்ல என்ன இன்னைக்கு நீங்க ஏதாவது தேட்டர்ல கேட்டிருக்கீங்களா? அப்படியே கிடையாது. என்னது அதுதாங்க சீட் நம்பர் அவங்க கொடுக்குறாங்க, உங்களுக்கு என்ன? அவன் வந்து கையில இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. சரி ஓகே, அந்த பிரிண்டரே அவன் மாத்த முடியாதா? பிரிண்ட் அவுட் இருக்கிறது ஒரு விஷயமா? திரும்ப ஒரே டிக்கெட்டை 2 டைம் பிரிண்ட் பண்றது கஷ்டமா? ஒரே டிக்கெட்டை 2 டைம் பிரிண்ட் பண்றது கஷ்டமா? நீங்க ஏடிஎம்ல ஷேவ் பண்ணுவீங்க மிஷின்ல, ஓகே, பிரிண்ட் வரும், பேப்பர் கிழிஞ்சு போயிடும். கவனிச்சிருக்கீங்களா? ஹோட்டல்லாம் பில் கொடுத்துட்டு கிழிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பேப்பரை கிழிச்சு போயிட்டு திரும்ப அதே பிரிண்ட் எடுப்பாங்க. எப்படி எடுக்க முடியுது அவங்களால? அப்போ ஒரே டிக்கெட்டை 2 டைம் பிரிண்ட் பண்ண முடியுது இல்ல? நீங்க பஸ்லயே இப்ப எல்லாம் ஏமாத்துறானுங்க. இந்த போலி டிக்கெட் அப்போ நீங்க பிரிண்டர் வச்சுட்டா மட்டும், ஆன்லைன் வச்சுட்டா மட்டும் என்ன இதுல மாத்திர முடியும் சொல்லுங்க? அப்போ இந்த பிரச்சனைக்கான கோர் இங்க இல்ல, இந்த தீர்வு இங்க கிடையாது. சென்ட்ரலைஸ் சிஸ்டம் வச்சுட்டா உட்காந்து வேணா யாரோ நாட்டாம மட்டும் 4 பேர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம், அதுதான் பண்ண முடியும் ப்ரொடியூசர் கவுன்சில்ல. அதுக்கான ஆளுங்க இவங்க இல்லையே. ஏன் ஒண்ணுமே இல்லாத படமே எடுக்க ப்ரொடியூசர் கவுன்சில் உட்காந்துருப்பான், அவங்க 200 கோடி போட்டு படம் எடுக்கிறவங்க கிட்ட போய் இவங்க வந்து கலெக்ஷன் அவங்ககிட்ட கொடுத்துருப்பாங்களா? ப்ரோ, நான் அவங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்ல ப்ரோ, ப்ரொடியூசர் கணக்கில் யார் பொறுப்பு அவங்களுக்கு தான் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்க போகுது, இருக்கிற 1500 பேருக்கு கொடுத்துருக்க போறதில்ல. அவங்க எதுக்கு கொடுக்கணும்? ஏன் கணக்கு எதுங்க அவங்க பார்க்கணும்? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இவங்க ஏஜிஸோட கணக்கை எதுக்கு அவங்க பார்க்கணும்? நாங்க ரெஜெண்டோட கணக்கு எதுக்கு அவங்க பார்க்கணும்? ரெஜெண்ட்ல பாத்துக்க போறாங்க, அவங்க வேணும்னு 4 பேர்த்த வேலைக்கு போட்டுக்க போறாங்க. இல்ல ப்ரோ, இப்ப ஹீரோ ஆஃப் சம்பளம் எல்லாம் எதை வச்சு பிக்ஸ் பண்றாங்கன்றீங்க? எதை வச்சு பிக்ஸ் பண்றாங்க? படம் ஓடுறத வச்சுதானே ப்ரோ அவங்க விசாரிச்சுட்டு சரி இந்த படம் இவ்வளவு போயிருக்கு. நீங்க இதுல என்ன மாத்திருவீங்கன்னு நான் கேக்குறேன். இதுல என்ன மாத்திருவீங்கன்னு கேக்குறேன் ப்ரோ. ரியலா எந்த ஹீரோ படம் ஓடுதுன்னு அவங்களுக்கு தெரிய போகுது. அன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ஏற்ற அந்த ஹீரோக்கு சேலரி பிக்ஸ் பண்ண போறாங்க. நீங்க யூடியூப்ல கேராஜன் இன்டர்வியூவும் அப்ப 4-5 பேர் இன்டர்வியூ பார்த்து பேசிட்டு இருக்கீங்க. அதாங்க உங்களுக்கு திரும்ப சொல்றேன்னா, உங்களுக்கு இங்க பேசிக் பிரச்சனையே புரியல. இங்க இருக்கவங்க இல்ல, ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கவங்களுக்கே புரியல. தியேட்டர்ல டிக்கெட் திருடுறான்,
தேட்டர்ல டிக்கெட் திருடுறாங்க அப்படின்றதுதான் பிரச்சனைனா, சென்ட்ரலைஸ்டா ஒரு சிஸ்டம் வச்சுட்டா மட்டும் திருடாம போக மாட்டான். சரியா? அவன் 4 பேர்த்த வந்துட்டு சரி ஓகேவா இந்த 100 ரூபா கூட உள்ள போ அப்படின்னு அனுப்பிச்சுட்டான் டிக்கெட்டை வாங்காம. 4 பேர் என்ன பண்ணுவீங்க? சரி கவுண்டர்ல வாங்கினா 100, இவன்ட்ட வாங்கினா 50 ரூபா அப்படின்னு வாங்கிட்டு விட்டு போயிருவீங்க. ஓகே, அவனை எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க? சென்ட்ரலைஸ் சிஸ்டம் வச்சுட்டா கண்டுபிடிச்சிருவீங்களா நீங்க? இப்ப எனக்கு வர கணக்கு தாங்க வரும். இப்ப எனக்கு என்ன கணக்கு வருதோ அதே தான் அங்கேயும் வரும். இதுல என்ன வரப்போகுது? இதுல என்னத்தை சாதிக்க போறீங்க? ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கிட்டு சர்வர் எடுத்துக்கிட்டு 4 பேர்த்த வேலைக்கு போட்டு. அப்ப அவங்க சர்வரே கொண்டு வராமலே சொல்லாமே ப்ரோ. ஒரு தேட்டர் ஓனர் அவரே சொல்றாரு திருப்பூர் சொல்ல முடியும், நாங்க தயாரா இருக்கோம், நாங்க ரெடியா இருக்கோம், அடுத்து அதுதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி 4 வருஷமா உருட்டிட்டு இருக்காரு அவரு. அவர் சொல்லாமே இல்லங்க எங்களுக்கு அவரு இந்த ஒரு விஷயத்துல உருட்டலைங்க, பல விஷயத்துல உருட்டி தான் வச்சிருக்காரு. அவர் 4 மணி ஷோ வேணாம்னு சொல்லுவாரு, 7 மணி ஷோ வேணாம்னு சொல்லுவாரு. ஆந்திரால 1 மணி ஷோக்கு கவர்மெண்டே வரணும் கொடுக்குது. 4 மணி ஷோ ஓடிட்டு இருக்காங்க. ஆந்திரால பிரச்சனை கிடையாது, இங்க தமிழ்நாட்டில் தான் பிரச்சனை. ஏன்னா ஆந்திரான வேற நாட்டுல இருக்கா? இந்த பக்கத்துல இருக்கு. பார்டர் தானா ஆந்திரா, பார்டர் தானா தமிழ்நாடு. இங்க பிரச்சனை இல்லை, அங்க பிரச்சனையா? 1 மணி ஷோ ஓட்டுனா அவர் இதை பேசுவாரு. ஏன்னா அவர் தேட்டர்ல அவர் போட மாட்டாரு 1 மணி ஷோ, அதனால அவருக்கு பிரச்சனை கிடையாது. அதான் அவருடைய சுயநலத்துக்கு அவர் பேசுவாரு. அவர் பேசுறது எல்லாமே வந்து இதாயிருமா? அவர் டிக்கெட் ரேட் எக்ஸ்ட்ரா பண்ண வேணாம்னு சொல்லுவாரு. கர்நாடகாவில் போட்டு 1000 ரூபாய் வித்துட்டு இருக்கானுங்க கவுண்டர்ல. ஐமேக்ஸ் 2000 வித்துட்டு இருக்கானுங்க. டிக்கெட் ரேட்ல ஏத்தாதீங்க பாரு. அவன் போட்டு ஃபுல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். 1000 ரூபாய் டிக்கெட் வித்து 1000 ரூபாய் வித்தாலும் வாங்குறதுக்கு ரெடி இருக்காங்க முதல் நாள். ஐயோ டிக்கெட் ரேட்ல ஏத்தக்கூடாது. அவரு பிரச்சனையா அவர் பேசுவாரு. ஆனா அவரே 320 ரூபாய் டிக்கெட் விற்பாரு. 9 மணிக்கு தான் ஷோ பண்ணு சொல்லுவாரு, அவரே 7 மணிக்கு ஷோவும் போடுவாரு. இப்ப அவர் பேசுறது நியாயமாயிருமா? சினிமாக்கு தேட்டருக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் அந்த கார்டின அப்படி கிடையாதுல்ல. அவர் அந்த பொறுப்புல பிரச்சனை என்னன்னு பாக்கணும். யார் பொதுச் செயலாளர் அவங்க பிரச்சனை, யார் பொறுப்புல இருந்தா என்ன இருக்கு? யார் பொறுப்புல இருந்தா என்ன இருக்கு? பொறுப்புல இருக்கும் பேசுறதுலாம் சட்டமா இருமா? பேசுறதுலாம் உண்மையா இருமா? நியாயமா இருமா? தேட்டர் சங்கம் சார்பா யார் அவங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்தா? ஃபர்ஸ்ட் அந்த சங்கத்துல பொதுக்குழு கொடுத்துட்டா அவங்க பேசலாம் சட்டமா இருமா? அவங்க சொல்றது எல்லாத்தையுமே ஏத்துக்குவீங்களா நீங்க? இப்போ மோடி நாளைக்கு என்ன சொன்னாலும் ஏத்துக்குவீங்களா நீங்க? ஸ்டாலின் என்ன சொன்னாலும் ஏத்துக்குவீங்களா? தமிழ்நாட்டுல மாற்று கருத்தெல்லாம் பேசக்கூடாதா? இது சரி தப்புலாம் இருக்கக்கூடாதா? அவங்க செய்யறதெல்லாம் சரியா இருமா? நீங்க ஓட்டு போட்டுட்டு அவங்க செய்யறதெல்லாம் சரியா இருமா? அப்படின்னா ஏங்க அப்படிதான் கிடையாதுங்க. சினிமாக்குள்ள ஏங்க கொண்டு வரீங்க? ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு முடிவு எடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. ஐயோ தயாரிப்பான சங்க தலைவரே பேசிட்டாரு, என்ன அவங்க பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்? ஓடிடி பத்தி என்ன தெரியும்? ஒரு தேட்டர் அசோசியேஷனுக்கு என்ன தெரியும்? 28 நாள்ல ஓடிடில படம் போட்டா 28 நாள் கழிச்சு படம் போட்டா மட்டும் தான் நாங்க வந்து தேட்டர்ல போடுவோம்னு ரூல்ஸ் பேசினாங்க. மாஸ்டர் படம் ரிலீஸ் டைம்ல நீங்க எடுத்து பாருங்க. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இவங்க எந்த அளவுக்கு கேவலமா நடந்துட்டாங்கன்னா, மாஸ்டர் வந்து 14 நாள் ஓட்டில வந்துச்சு. 14 நாள் ஓட்டில வந்த என்ன காரணம் அப்படின்னா, ஓவர்சீஸ் வந்து 30 கோடி வித்தாங்க மாஸ்டர். யூஎஸ்ஏ, யூகே இந்த மாதிரி நிறைய தேட்டர்ல நிறைய கண்ட்ரில லாக்டவுன், பீக் கொரோனா இருந்துச்சு அப்பெல்லாம், அங்க லாக்டவுன். 30 கோடிக்கு வித்த படம் வெறும் 7 கோடி தான் அவங்க பணமே கொடுத்தாங்க. எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பாதி கண்ட்ரிக்கு மேலே லாக்டவுனுங்க, இங்கே வந்து ரிலீஸே பண்ண முடியாது, ஸோ எங்களால் 30 கோடிலாம் தர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த அட்வான்ஸுக்கு மேலே தரவே இல்லை. 22 கோடி ரூபா அதில் காசே வரல ரிலீஸ் அப்போ. ஸோ அதெல்லாம் பேர் பண்ணிட்டு தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் அமேசான் வந்த புதுசு. அமேசான் அப்போ தான் வந்து சூரிய போட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஓடிடி அப்போ தான் பூம் ஆகிட்டு இருக்கு இங்கே. அப்போ என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே ஓவர்சீஸ் மலேசியா, யூஎஸ்ஏ இதெல்லாம் லாக்டவுனில் இருக்குது. அப்போ இந்தியாவில் இவனுக்குமே அமேசானே அதிகமாக தெரியாது, அதிகமாக அமேசானே அவனை வச்சுட்டு இருக்கல. அப்போ தான் இந்த சூரிய ரிப்போர்ட்டர் வந்தவங்க தான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஓடிடி ரீச் விற்றுருக்காங்களா? அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கே தெரியும். அப்போ வந்து சரி ஓகே ஓவர்சீஸில் நிறைய பேர் இந்த படத்தை பார்க்கல, 14 நாளில் போட்டால் கொஞ்சம் ரீச் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓவர்சீஸ் இது 20 நாள் போட்ட அக்ரிமெண்ட்டை வந்து அமேசான் வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே மாற்றி
14 நாள்ல போட்டுக்கிறோம், எக்ஸ்ட்ரா நாங்கள் பே பண்ணுறோம்னு சொல்லிட்டு 14 கோடி 13 கோடி எக்ஸ்ட்ரா பே பண்ணாங்க. 24 கோடி வாங்கின படத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 14 கோடி நம்ம பே பண்ணி 40 கோடி நம்ம பே பண்ணி நாளில் போட்டாங்க. போட்டோன்னு ஒப்பாரி. இது மாஸ்டர் ரிலீஸுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, ஐயோ அந்த படத்தை வந்து ஓடிடியில் வித்துறாதீங்க. திருப்பூர் சுப்ரமணியம் பேட்டி கொடுத்துருப்பாரு, நீங்கள் எடுத்து பாருங்க, அந்த பேட்டியும் தான் இருக்கும் யூடியூப்ல. எல்லாரும் தேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பயந்தாங்க. விஜய் தான் வந்து என் படம் தேட்டரில் தான் வரணும், தேட்டருக்காக உதவி பண்ணணும்னு நினச்சி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணார் தேட்டரில். அவர் மாதிரி ஹீரோ கிடைக்க மாட்டார் அப்படி இப்படின்னு அவர் போன் தள்ளியிருப்பார் திருப்பூர் சுப்ரமணியம் பேட்டியில் பேசிட்டு. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தேட்டரில் அந்த படத்தை ரிஸ்க் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 14 நாள் ஓட்டியில் வந்தோன்னா இது 14 நாள் ஓட்டிட்டியா? நாங்கள் 21 நாள் ஓடிடி கம்மியாக இருந்துச்சுன்னா தேட்டரில் படமே போட மாட்டாங்க, நாங்கள் வேற மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லி இதே சங்கத்தை வச்சு பிரச்சனை பண்ணி 3ஆம் நாள் வந்து என்ன ஓடுதோ அது எங்களுக்கு தான் வேணும், நீங்கள் வந்து எங்களை ஏமாத்திட்டீங்க, தேட்டரில் ஓடிடியில் நீங்கள் 14 நாள் கொடுத்ததுனால தேட்டரோட வருமானம் கிட்ட போச்சு, இப்படி பிரச்சனை பண்ணாங்க இவங்க. சரி ஓகே, அதுக்கு முன்னாடி ஓடிடின்னு ஒன்று கிடையாது, அப்போதான் அப்போ புதுசு, அதையும் விட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அண்ணாத்தனும் ஒரு படங்க, அண்ணாத்தன் வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வாரம் லெட்டர் வாங்குறாங்க, வாரம் ஒரு படம் ரிலீஸ் ஆனிச்சுன்னா லெட்டர் வாங்குறாங்க. ப்ரொடியூசர் வந்து இது தேட்டர் அசோசியேஷனுக்கு லெட்டர் கொடுக்கணும். எப்படி, இந்த மாதிரி நாங்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம், இந்த படம் இந்த ரேட்டில் ரிலீஸ் ஆகுது, இந்த ரேட்ல இருந்து 4 வாரம் கழிச்சு, அதாவது 21 நாள் கழிச்சு தான் இந்த படம் ஓடிடியில் வரும், அதனால நீங்கள் எங்களுக்கு வந்து தேட்டர் போட்டு கொடுக்கணும்னு சொல்லி வாரம் வந்து ப்ரொடியூசர் வந்து தேட்டர் அசோசியேஷனுக்கு லெட்டர் கொடுக்கணும். கொடுத்தா மட்டும் தான் இவங்க படம் போடுவாங்களாம். அந்த லெட்டர் வாங்குறது யாரு? இவர் வாங்குறாரு, திருப்பூர் சுப்ரமணியம் வாங்குறாரு, எல்லா படத்துக்கும் வாங்குறாரு. 6 மாசமா அந்த வேலை பார்த்துட்டே இருக்காரு மாஸ்டர்ல இருந்து. வாரம் எந்த படம் வந்தாலும் வாங்கணும். 7ன்னு ஒரு படம் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துச்சு, அந்த படம் எடுத்து பாருங்க, சமுத்திரகன் நடிச்சிருப்பாரு. 7ன்னு ஒரு சின்ன படம், அலிதா சாமி செல்லுக்கருப்பட்டி எடுத்தாங்களே அவங்களுடைய படம். அந்த படத்தை 2 வாரத்தில் ஓட்டியில் வித்துட்டாங்க. அந்த படம் தேட்டர்லாம் போட்டு பில் ஆரம்பிச்சு லெட்டர் கேட்குறாங்க, 4 வாரத்துல இந்த படத்தை ஓடிடி ரிலீஸ் பண்ணுவோன்னு லெட்டர் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ப்ரொடியூசர் சொல்லிட்டாரு, இல்லைங்க நான் இது ரொம்ப சின்ன படங்க, நான் ப்ரைஸ் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப டிலே ஆயிடுச்சு, வட்டியிலே ஏறி போச்சு, 2 வாரத்தில் வந்து ஓடிடியில் போடுறேங்க, நீங்கள் போடுங்க. அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது, 4 வாரத்தில் போடுறோன்னு சொன்னால் மட்டும் சொல்லி, இல்லைன்னா படம் போட மாட்டேன் தேட்டரில் அப்படின்னு சொல்லி பிவேர் ஐநாக்ஸில் புக்கிங்லாம் ஓப்பன் பண்ணி டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ண படத்தை 2 நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்தை புதன்கிழமை வந்து பிவேர் ஐநாக்ஸை கூப்பிட்டு கேன்சல் பண்ணி படத்தை நிறுத்திட்டாங்க. அந்த ப்ரொடியூசர் லெட்டர் அறிக்கை கொடுத்துருப்பாரு, எடுத்து பாருங்க ஒய்நாக்ஸ் ஸ்டுடியோஸ்ல. நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம் இந்த படத்தை வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ண. இருங்க முழுசா கேளுங்க, இந்த கதை இல்லைங்க முழுசா, ஹலோ முழுசா கேளுங்க சார் ஒரு நிமிஷம். எவ்வளோ முயற்சி பண்ணோம் இந்த படத்தை வந்து தேட்டரில் ரிலீஸ் பண்ணலான்னு, ஆனால் தேட்டருக்காரங்க வந்து எங்களுக்கு எங்களால் நினைச்ச மாதிரி அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கல, பண்ண முடியல. ஓடிடி ரிலீஸ் பண்ணோம், அடுத்த வாரம் டேரக்ட் ப்ரீமியர் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சா அண்ணாத்தனும் ஒரு படம் வருதுங்க, அண்ணாத்தை 20ஆவது நாள்ல ஓட்டில் வந்துச்சுங்க. சன் பிக்சர்ஸ் ரிலீஸ் 20ஆம் நாள் ஓடிடி, படம் ரிலீஸ்ல இருந்து 20ஆம் நாள் ஓடிடி. அதையோட லெட்டர் வாங்குறது நிறுத்திட்டாருங்க திருப்பூர் சுப்ரமணி. இதெல்லாம் உண்மை, அதுதான் இல்லைங்க. அப்ப இவங்க எப்படி, இல்ல அதான் சொல்றேனே, இவங்க என்னமோ சங்கம் தலைவர் இவங்க எல்லாம் பேசுவாங்களா? அதுதான் நிறுத்திட்டாரு. லத்தின்னு ஒரு படம் இவருங்க, லத்தின்னு ஒரு படம் கிறிஸ்துமஸ்க்கு ரிலீஸ், பொங்கலுக்கு டிவில போட்டான், ஓடிடி இல்ல டிவில போட்டான். அண்ணாத்தை யார் ரிலீஸ் பண்ணாங்க அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதுதாங்க நான் சொல்றேன், யார் ரிலீஸ் பண்ணாங்க? ரெட் ஜெயிண்ட் அப்ப ரிட்டர்ன் ஆனாங்கல்ல, அதுக்கு முன்னாடி அதுதாங்க நான் சொல்றேன். ஐயோ அதுதாங்க நான் சொல்றேன். அப்போ நீங்க வந்து இதே வந்து சாதாரண ப்ரொடியூசர்னா பேசுவீங்க, சங்கம் அதுன்னு ரூல்ஸ் எல்லாம் பேசுவீங்க, மற்றவங்க இப்போ ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுறதுக்கு எதுக்கு சங்கம்? இவங்கெல்லாம் இப்படித்தானே சொல்ல வரேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்ல வரேன். இவங்கெல்லாம் இப்படிதான், ஏன் இவங்கெல்லாம் திரும்ப விமர்சனம் பண்றோம், அதுக்குதான் பண்றோம், அவ்வளவுதான். லத்தின்னு ஒரு படம், அண்ணாத்தனும் ஒரு படம் 20 நாள்ல ஓடிடில வந்துருச்சு. லத்தின்னு ஒரு படம் போட்டு 20 நாள்ல வந்து டிவிலேயே போட்டாங்க, சன் டிவில டைரக்டா, ஓடிடிலே வரல, டிவிலேயே போட்டாங்க. அந்த படத்தையும் இவங்க போட்டாங்க, அதுக்கும் லெட்டர் வாங்கல. அதுக்கப்புறம் இவங்க லெட்டர் வாங்கின அந்த ப்ராக்டிஸே விட்டுட்டாங்க. சரி ஓகே, நீங்களா பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க சார், நீங்களா போட்டுக்கோங்க படத்தை எங்க வேணாலும் அப்படின்னு.
நீங்க சொல்ற எல்லாமே ரெட் ஜெயிண்ட் படம் ப்ரோ. இவங்க 80% வாங்கிட்டாங்கன்னு லியோக்கு வந்து கதறுன்னு கதறுவாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க 80% கொடுத்ததே இல்லையான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்ன படத்துக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா பதிலே சொல்ல மாட்டாங்க. இவங்களால நம்பிட்டு சென்ட்ரலைஸ்டா ஒரு சிஸ்டம் ஆரம்பிச்சு அந்த சிஸ்டத்தை கொண்டு போய் இவங்க கையிலயும் அவங்க கையிலயும் கொடுத்துட்டு ப்ரொடியூசர் உட்காந்துட்டு இருக்கணும்.